சிஸ்டர் விமலா, சிஸ்டர் விமலா நீங்க ப்ரே பண்றீங்களா? ஓகே பிரதர். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரே உமது வேதத்தை குறித்து மகத்துவத்தை எங்களுக்கு ஆண்டவரே தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே உமது ஞானத்தை ஆண்டவரே தந்து நீங்க வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டத்தை என் தேவன் நீங்க எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்களை என் தேவன் நீங்க திறந்து தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இவ்வுலகத்தின் பாடுகளை எங்களை நெருக்காத படிக்கும் அது வேத வசன சத்தியத்தினால ஆண்டரே இன்னும் உமக்குள்ளாக நாங்கள் பலப்பட நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டரே. உண்மை நாங்கள் அறிகிற அறிவில இன்னும் நாங்கள் வளர்ந்து பெருக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டரே. இயேசு மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். ஒரு சின்ன ரிவ்யூ, இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரிவ்யூ. ஏன்னா 3 வாரம் இல்லாததுனால ஒரு ஆரம்பத்துல ஒரு ரிவ்யூ. ஓகே, நம்ம இவ்வளவு நாள் ஆக்சுவலா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ரிவ்யூ மாதிரி டோட்டலா என்ன பண்ணிருக்கோன்னு ஒரு ஃபாஸ்டா ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். ஏன்னா ஒரு 3 வாரம் கேப் ஆயிடுச்சு, அது ஏகப்பட்ட டிலே ஆனதுனால நிறைய மறந்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இந்த பைபிள் ஸ்டடியினுடைய மோட்டிவ் நம்ம ஆரம்பிச்சதே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இந்த ஹவு டு ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் காட்ன்றதை பற்றி படிச்சு தெரிஞ்சுக்கணும். நிறைய காரியங்கள் அதை அடிப்படையில படிக்கும் போது தான் பைபிள் தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சோம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரோடக்டரி மாதிரி நிறைய பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜா வந்து இப்ப பைபிள் ரைட் டிவிஷன் டூல்ஸ்ல வந்து வேதாகமத்தை சரியாக பகுக்கக்கூடிய கருவிகள் என்ன அப்படின்றத பாக்குறோம். அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது வேதத்தை ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் சரியா பகுக்கணும், அது எதுக்காக நம்ம பகுக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம பார்த்தது வந்து 2 தீமோத்தேயு 2:15 வந்து வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருன்னு ஒரு வார்னிங்கோட கொடுத்துருக்கு. அப்ப இது வந்து நம்ம பகுத்து போதிக்கணும்னு வருது. ஆக்சுவலா ஒரிஜினல் இதுல வந்து பகுத்து படிக்கணும், போதிக்கணும் எல்லாமே வந்து, அதாவது ரைட்லி டிவைட். நிறைய மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல வந்து இதை சரியா மொழிபெயர்க்காம ஹேண்டில் ப்ராப்பர்லி, சரியாக கையாளணும் அப்படின்லாம் இருக்கு. பட் அதுக்கான கிரேக்க வார்த்தை அங்க யூஸ் பண்ணிருக்க வார்த்தை வந்து கரெக்டா டிசைட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ரைட்லி டிவைடுன்றது தான் கரெக்டான ஒரு மொழிபெயர்ப்பு. தமிழ்ல பகுக்கணும்னா டிவைட் பண்ணணும் தான் அர்த்தம். ஸோ அதை எதுக்காக நம்ம அப்படி மேண்டேட்டரியா கட்டாயமா பண்ண சொல்லியிருக்கு, நம்மள வேதத்தை வந்து படிக்கும் போது சரியா பகுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த காரியத்துல வந்து 2 விஷயம். நம்ம சரியா பகுத்து படிக்கலைன்னா என்னெல்லாம் 2 காரியங்கள் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம தேவனுக்கு ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம். அதான் 2 தீமோத்தேயு 2:15 சொல்றது வந்து we will not be approved unto God. அப்ப நம்ம எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் எவ்வளவு வேதம் படிச்சாலும் அதை கரெக்டா பகுத்து நம்ம போதிக்கல படிக்கல அப்படின்னும் போது நம்ம வந்து தேவனுக்கு ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். 2வது வெட்கப்பட்டு போவோம். ஊழியக்காரர்களா இருக்கும் போதோ இல்ல படிக்கும் போதோ கிறிஸ்தவர்களா நம்ம வெட்கப்படும் நிலைமைக்கு வருதுன்னு இந்த வசனம் சொல்லுது. ஸோ ஏன் அப்ப நம்ம வந்து ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம், அதே வேதத்தை படிக்கும் போது ஏன் ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம், ஏன் வெட்கப்பட்டு போகும்னு சொல்லுது. 2வது எதுக்காக நம்ம சத்திய வசனத்தை பகுக்கணும். ஏன்னா எல்லாமே சத்திய வசனம் தான், தேவனுடைய வார்த்தை சத்தியமானது, அந்த வசனம் சத்திய வசனம். அப்ப எல்லாமே சத்திய வசனம் அப்படின்னும் போது அதை எதற்காக நம்ம டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணாம செய்யும் போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தேவனுக்கு ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம், வெட்கப்பட்டு போயிடும். அப்ப அதனுடைய ஆழம் அந்த இது வந்து தமிழ் பைபிள படிக்கும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கன்னு இருக்கு, ஜாக்கிரதையா இருட்டுன்னு. அப்ப அது ஒரு வார்னிங், ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப எதுக்காக அவ்வளவு ஒரு எச்சரிப்போட வருது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில எல்லா விஷயங்களும் நமக்காக தான் எழுதப்பட்டுள்ளது. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆனா எல்லா விஷயமும் நமக்கு நேரடியாக எழுதப்பட்டதில்லை. ஏன்னா வேதத்துல வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் வந்து ஒவ்வொரு நியமங்கள்னு தமிழ் பைபிள்ல வரக்கூடிய வார்த்தைகள் வந்து நியமங்கள்.
ஸோ அந்த ஒவ்வொரு நியமத்திற்கும் இங்கிலீஷ்ல டிஸ்பென்சேஷன் சொல்லலாம், இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு நியமத்திற்கும் தேவன் தனித்தனியான முறையில ஜனங்களோட டீல் பண்ணிட்டு வர்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ வேற நியமத்துல வேற டிஸ்பென்சேஷன்ல சொல்லப்பட்டதை இந்த டிஸ்பென்சேஷன்லயோ இல்ல இனி வரப்போற டிஸ்பென்சேஷனுக்கு சொல்லப்பட்டதை இந்த டிஸ்பென்சேஷன்லயோ எடுத்து பிரசங்கிக்கும் போது அது வந்து கள்ள உபதேசம் ஆயிடுதுன்னு பார்த்தோம். ஏன்னா கள்ள உபதேசம்ன்றது வந்து இன்னைக்கு எப்படி ஒருத்தர் கள்ள உபதேசம்ன்றதை பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது, எங்கேயுமே வந்து ஒரு சர்ச்சுக்குள்ள பகவத்கீதையில இருந்து இல்ல குரான்ல இருந்து எடுத்துட்டு வந்து பேசினா எல்லாருக்கும் டக்குன்னு தெரிஞ்சிடும் இது பைபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கள்ள உபதேசம் சபையில வருது அப்படின்னும் போது அந்த கள்ள உபதேசம் அப்படின்றது வந்து வேதத்திற்குள்ள இருந்து வர்றது. அப்ப ஏன் அது கள்ள உபதேசம்ன்ற போது எனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு படுது, ஆனா அது அடுத்தவங்களுக்கு தப்பா படுது அப்படின்னும் போது, அப்ப எனக்கு கரெக்டா படுற விஷயங்கள், எனக்கு இது சரின்னு தோன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல உபதேசமும், எனக்கு தவறுன்னு என்னுடைய ஐடியாலஜில தோன்றதெல்லாம் கள்ள உபதேசம்னு பிரிச்சோம்னா அது தவறான விஷயம். அப்ப என்னுடைய அடிப்படை, என்னுடைய மைண்ட் செட்டு, நான் எதை கேட்டு வந்தனோ அதன் அடிப்படையில இது நல்ல உபதேசம் இது கள்ள உபதேசம்ன்றத பிரிக்க கூடாது. அப்ப எப்படி பிரிக்கணும்? வேதத்தின் அடிப்படையில அதுக்கு ஆதாரங்களோட பிரிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ரைட் டிவிஷன் டூலே படிக்கணும். அதுக்கு சில உதாரணங்கள்லாம் பார்த்துக்கணும். ஸோ இப்போ அதெல்லாம் பிக்சர்ல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு முன்னாடி 2 டிஸ்பென்சேஷன்கள் 2 காலகட்டங்கள் போயிருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கும், பிரசன்ட் டிஸ்பென்சேஷன், கிருபையின் காலத்துல இருக்கும். இனி எதிர்காலத்திலையும் நியமங்கள் காலங்கள் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி பல நியமங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆரம்பத்துல இருந்து இனி வரப்போற உபத்திரவ காலம் 1000 வருஷம் எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு வேதாகமம்னு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த பைபிளானது ஒரே பைபிள் தான். அது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு வேற பைபிள், அப்புறம் கிருபையின் காலத்துக்கு வேற பைபிள், உபத்திரவ காலத்துக்கு வேற பைபிள், அப்படி மாத்தி பண்ணல. அப்போ ஒரே பைபிள்ல எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்டு கொடுத்துருக்கு. அதனாலதான் வந்து இதை சரியா பகுத்து போதிக்கணும், பகுத்து படிக்கணும் அப்படின்றத நம்ம அதனுடைய தேவையை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து இந்த காரியத்தை நம்ம படிக்கும் போது இதுல சில கேள்விகள் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போது நமக்கு இது வரைக்கும் பாரம்பரியத்தின் அடிப்படையில, ஏன்னா பாரம்பரியம்னு சொல்லும் போது நம்மளுடைய ஆயுஷ்னால மட்டும் எடுக்க முடியாது, இந்த சபை உருவாக்கப்பட்டதுல இருந்து சொல்லி வர்ற பாரம்பரியங்கள். அப்ப நிறைய பாரம்பரியங்கள் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா 300 AD வந்து சபை வந்து இந்த ரோமன் எம்பரரே வந்து அப்படியே மொத்தமா கிறிஸ்தவமா மாத்தும் போது கான்ஸ்டன்டினோபிள் டைம்ல அந்த காலகட்டத்துலதான் சபைக்கான சில சட்ட திட்டங்கள், சபையில கலாச்சாரங்கள், பண்டிகைகள், ஏகப்பட்ட காரியங்கள் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து சில இது வேதத்துல இருக்கு, சில இது வேதத்துல இல்லாம இருக்கு, அப்படி பல காரியங்கள் இருக்கு. அப்ப இந்த பாரம்பரியத்திலிருந்து, வேதாகம பாரம்பரியம்னு சொல்றதோட சபை பாரம்பரியத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 1700 வருஷமா நம்ம எல்லாம் டிராவல் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு இன்னைக்கு இருக்கிற நாலேஜ் வந்து வேதத்துல எனக்கு சரின்னு நான் எதெல்லாம் எடுக்கிறேனோ அது வந்து ஏறக்குறைய 1700 வருஷமா வந்துகிட்டு இருந்ததுல இடையில வந்து மார்ட்டின் லூத்தர் வந்து ரிஃபார்மேஷன் நடக்குது. அப்போ சில காரியங்கள் கேத்தலிசிசம்ல அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அதுல இருந்து எதிர்க்கப்பட்ட பிரித்து வந்து சில காரியங்களை இது தவறுன்னு சொல்லி கொஞ்சத்தை எடுத்துட்டு வராங்க. மீதி ஃபுல்லாவே வந்து அதனுடைய அடாப்டேஷன்லேயே தான் வருது. அப்போ அவங்களுக்கான வெளிப்பாடோட அவங்க பிரிஞ்சு வரும்போது ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட் வருது. அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட், பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட், அப்படி ஏகப்பட்ட இது பிரிஞ்சு வருது. அப்ப இன்னைக்கு டேட்ல நம்ம எது இருந்தாலுமே அதனுடைய ஆரிஜின் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ரோமன் கத்தலிக்னு சொல்லி மொத்தமா அந்த இன்னைக்கும் வந்து நைசியன் கிரீடுன்னு சொல்லுவாங்க, இல்ல கவுன்சில் ஆஃப் நைசியான்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சபைக்கான முக்கியமான கோட்பாடுகளை வந்து உருவமைத்து கொடுத்தது. ஸோ அப்படிப்பட்டதான காரியங்கள் வேதத்தோட ஒத்து போதா இல்லையா அப்படின்னு சில காரியங்களா பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடியதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான விஷயங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல இந்த பூமியில வாழ்ந்தப்ப அவர் ஊழியம் செய்தார். அது எதுல குறிக்கப்பட்டிருக்குன்னா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இந்த 4 காஸ்பல்ஸ்லயும் சுவிசேஷங்கள்லயும் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலோட பேசினாரா, புறஜாதிகளுடன் பேசினாரா, இல்ல இன்னைக்கு சரீரமாகிய சபைன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோட பேசினாரா அப்படின்னு சில காரியங்களை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துவோடவே பயணித்த 12 அப்போஸ்தலர்கள் அவங்க வந்து புறஜாதி கிட்ட பேசினாங்களா, சரீரமாகிய சபை கிட்ட பேசினாங்களா, இல்ல இஸ்ரவேல் ஜனங்களோட பேசினாங்களா. அதே மாதிரி தனியா அதுக்கப்புறமா வந்து அப்போஸ்தலன் ஆகிய பவுல வந்து தேவன் தெரிந்தெடுக்கிறாரு இந்த 12 போக. ஏன் இந்த 12 போக தனியா பவுல ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும் அதை பார்ப்போம். அப்ப பவுலுக்கு வந்து அவரு பேசும்போது அவர் வந்து இஸ்ரவேலுக்கு பேசினாரா, புறஜாதிகளுக்கு பேசினாரா, சரீரமாகிய சபை கிட்ட பேசியிருக்காரா,
யாருக்கு அட்ரஸ் பண்ணிருக்கு? ஏன்னா நம்ம வந்து பிரிச்சு படிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயுல. அப்ப யாருக்கு எதை சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பிரிச்சு யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். அடுத்தது அப்போஸ்தலன் பவுல் வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட் கிட்ட மட்டும் பேசியிருக்காரா, புறஜாதி கிட்ட மட்டும் பேசியிருக்காரா, இல்ல யாருகிட்ட பேசியிருக்காங்க? ஸோ இந்த காரியங்கள்லாம் வந்து படிக்கும் போது நிறைய புதுசா நம்ம வந்து, ஏன்னா நம்ம பாரம்பரியத்துல கேட்ட காரியத்துக்கும் இந்த வேதத்துல நம்ம பார்க்கறதுக்கும் வித்தியாசங்கள் வரலாம். அது வந்து ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான நம்ம டைம் கொடுத்து அதையும் படிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது அந்த கான்டெக்ட்ல வந்து இப்ப வேதத்தை சரியா பகுத்து படிக்கணும் அப்படின்னும் போது தேவனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வேத வாக்கியங்கள்ல ஒண்ணுமே வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒன்றும் வந்து முரண்பாடு கிடையாது, வேற வேற வந்து கிடையாது, எல்லாமே கரெக்டா ஒரே விஷயத்த தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படி ஒரு இதுனா, நம்ம வந்து we try to defend பைபிள். நம்ம வந்து வேதாகமத்தை இல்ல இது கரெக்டா இருக்குன்னு நம்ம சொல்லி அதை ஒரு முலாம் பூசுற மாதிரியான வேலையை செஞ்சு அதுக்கு நம்ம சொந்த அர்த்தங்களெல்லாம் கொடுத்து நம்ம அதை ஒண்ணுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா தெளிவாக வேதத்துல டிஃப்ரென்சஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கன்வின்ஸ் ஆகணும், ஆமா வேதத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியமும் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு காரியங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், ரோமர்ல வந்து ரோமர் 4:5 வந்து பவுல் சொல்றாரு, ஒருவன் கிரியை செய்யாமல் தன்னை நீதிமானாக்குகிற மேல் உள்ள விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறான், அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது அப்படின்னு. அப்ப அங்க கிரியை செய்யாமல்ன்றாரு. யாக்கோபு நிறுவனத்துல பார்க்கும்போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரியை விசுவாசனால் மாற்றம் ஒரு நீதிமான் ஆகுறது இல்லை, கிரியினாலும் தான் ஆகிறான் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அங்க கிரியும் வேணும், வெறும் விசுவாசம் வந்து செத்த விசுவாசமா இருக்கு, கிரியை இருந்தாதான் அதுக்கு பலன் இருக்கு அப்படின்ட்டு யாக்கோபுல வருது. இங்க வந்து நீ கிரியை செய்யாமல்னு தெளிவா சொல்றாரு. 2 பேருமே அந்த அதிகாரங்களை எடுத்து படிச்சு பார்க்கும்போது யாக்கோபு 2வது அதிகாரமா இருக்கட்டும் இல்ல ரோமர் 5வது அதிகாரமா இருக்கட்டும், 2 பேருமே ஆபிரகாமுடைய உதாரணத்தை வச்சு 2 விதமான எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு வேறுபாடு, கிரியை செய்யாமல்ன்றதுக்கும் அவசியம் கிரியை தேவைன்றதும் வித்தியாசமானது. அப்போ அதை வந்து நம்ம அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்லாம, இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்ன கான்டெக்ட்ல, அது என்ன கான்டெக்ட்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம பைபிளை கரெக்டா ரைட்லி டிவைட் பண்ண முடியும், இல்லைன்னா வெட்கப்பட்ட ஊழியக்காரங்களா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இந்த காரியத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி டிவைட் பண்ண போறோம், அந்த டிஃபரன்சஸ் என்ன. தேவனுடைய வார்த்தையில எல்லாமே சத்திய வார்த்தை தான், ஆனா எனக்கான சத்திய வார்த்தை ஒண்ணு இருக்கு, பழைய ஏற்பாட்டுக்கான சத்திய வார்த்தை ஒண்ணு இருக்கு, உபத்திரவ காலத்திற்கான சத்திய வார்த்தை ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த வார்த்தைகள்ல இந்த கிருபையின் காலத்துக்கு என்னது அப்படின்னு முதலாவது நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன, உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து வந்து இந்த 4 சுவிசேஷங்கள்லயும் சரீரமாகிய சபை கிட்ட பேசியிருக்காரா அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல வந்த போது அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன, அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன, இந்த எர்த்லி மினிஸ்ட்ரியினுடைய பர்பஸ், அதுல வந்து நிறைய காரியங்கள் பார்த்தோம். அப்படியே நான் அந்த ஹிண்ட் மட்டும் அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு தமது சொந்தமானதிலே வந்தார் அப்படின்ட்டு இருக்கு. யோவான் 1:11 தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இருக்கு. அப்ப சொந்தமானது அப்படின்னும் போது என்னன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம பைபிளினுடைய ஹிஸ்டரி படிச்சதுக்கு இருந்தோம்னா நமக்கு தெரியும், இஸ்ரவேல் வந்து 2ஆ பிரிக்கப்பட்டுருச்சு. சாலமன் காலத்துக்கு அப்புறம் 2ஆ பிரிக்கப்பட்ட பிறகு சவுத் சைட்ல இருந்த 2 கோத்திரமும் யூதா பெஞ்சமின், இவங்க 2 பேரும் சதர்ன் ட்ரைப். அவங்க வந்து யூதர்கள்ன்ற பேர்லயே அழைக்க ஆரம்பிச்சாங்க, ஜூடான்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சாங்க. நார்த்ல இருந்தது 10 ட்ரைபும் இஸ்ரவேல்னு சொல்லி இஸ்ரவேல் குடும்பத்தார் யூதா குடும்பத்தார்னு 2 வீடா பிரிகிற மாதிரி அப்ப ஆயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதுல வந்தார்னா யூதால வந்தார். ஏன்னா அப்போ வந்து யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் தான் அங்க தேசத்துல இருந்தது, மீதியெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க 10 கோத்திரமும். அடுத்த வசனம் பார்த்தோம், எதுக்காக வந்தார்னு சொல்லும் போது மத்தேயு 15:24 வந்து காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக அனுப்பப்பட்ட வழியே மற்றபடி அல்லவென்றார். அப்ப காணாமல் போன ஆடு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு எல்லாரும் வந்து நம்மளும் ஆடுன்னு சொல்லிக்கிட்டாலும் வேதத்தின் அடிப்படையில காணாமல் போன ஆடு என்னன்னா 10 ட்ரைப், சிதறடிக்கப்பட்ட 10 ட்ரைப். இது எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா எல்லாத்துலயும் நிறைய சொல்லியிருக்கு காணாமல் போன ஆடு யாருன்ட்டு, சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்த நார்தன் 10 ட்ரைபை குறிக்கக்கூடியது. அப்ப இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமான யூதா கோத்திரத்துல வந்தாரு, யூதா பெஞ்சமின் சதன் ட்ரைப்ல. எதுக்காக வந்தாருன்னா சிதற இருக்கிற 10 கோத்திரத்தை கூட்டி சேர்க்கறதுக்காக வந்தாரு. அடுத்தது பார்த்தோம்,
அவர் வந்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்தார், கீழானவராய் வந்தார். கலாத்தியர் 4:5 பார்த்தோம், அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராய் வந்தார். ஆனா நமக்கு வந்து ரோமர் 6:14 சொல்லும் போது நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிராமல் கிருபைக்குட்பட்டு இருக்கிறோம் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து வந்த நோக்கம் எப்படி வந்தார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்தார். எதுக்காக நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்தார் அப்படின்னும் போது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அதை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தார் அப்படின்றாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா, யாக்கோபுல கலாத்தியர்ல எல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணத்துல ஒரு இதுல தவறினாலும் மொத்தமா தவறின மாதிரி ஆயிடுதுன்ட்டு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணு அதுல 100 மார்க் வாங்க முடியும், இல்லைன்னா 0 மார்க். இந்த 99.9, 97, 98 மார்க் அந்த மாதிரி எல்லாம் மார்க்கே கிடையாது. அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அதை முழுமையாய் நிறைவேற்றினா மட்டும்தான் டைரக்டா 100 மார்க். அதுல ஒண்ணுல மிஸ் பண்ணாலும் 0 மார்க். இதுதான் வந்து வேதம் சொல்றது. அப்ப நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்ற வந்தார்னா அவர் நியாயப்பிரமாணத்தை மீறாமல் வேதத்துல சொல்லி இருக்கிற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அவர் வாழ்ந்தார். அதுக்குதான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்மாய் வந்து அதை வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அதை முடிச்சார் நியாயப்பிரமாணத்தை. அடுத்தது அவர் எதுக்காக வந்தார்னு பார்த்தோம். அவர் வந்து ரோமர் 5:15-8 வந்து அவர் வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்று. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல வந்தப்ப விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனார். விருத்த சேதனம் உள்ளவர்கள் வந்து அப்ப இருந்த யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்ட கட்டளை. புறஜாதிகளுக்கு விருத்த சேதனம்ன்ற கட்டளை கொடுக்கப்படலை. அப்போ அவர் வந்த நோக்கம், அந்த பூமிக்குரிய ஊழியத்துல வந்த போது அவரு யாருக்கான ஊழியக்காரராக வந்தார்னா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரராக வந்தார். எதுக்காக ஊழியக்காரராக வந்தார்? அவர்களுடைய பிதாக்களுக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அவர்களுடைய பிதாக்கள், அவர்களுக்கு செய்த வாக்கு தத்தத்தை உறுதியாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரராய் வந்தார்னு பார்த்தோம். அடுத்தது காணாமல் போனதை தேடவே வந்தேன் அப்படின்றாரு. அப்ப நம்ம எல்லாம் காணாமல் போனவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் நம்ம பார்த்தோம், நம்ம காணாமல் போனவர் கிடையாது, நம்ம மரித்தவர்களா இருந்தோம். ஏன்னா எபேசியர் 2:12 வந்து நம்ம வந்து கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாய் இருந்தோம். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம். எபேசியர் 2:1 சொல்லுது, பாவத்துல மரித்திருந்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம் நம்மளே. அப்போ இன்னைக்கு புறஜாதியா இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம வந்து காணாமல் போனோம்னா ஏற்கனவே ஆண்டவர் கையில இருக்கணும். யார் கையிலாவது இருந்தாதான் அதை தொலைச்சிட்டாங்கன்னா காணாமல் போனதுன்னு சொல்ல முடியும், அதை தேட முடியும். மரித்திருக்கிற ஒருத்தர் வந்து காணாமல் போன லிஸ்ட்ல வராது. அப்ப காணாமல் போனது யாருன்னும் போது நம்ம உதாரணத்துல பார்த்தோம், ஜக்கேயுக்கு சொல்லும் போது லூக்கா 19:9 சொல்லும் போது இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமேன்னும் போது அது யாரு அப்படின் போது ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப ஜக்கேயை கூப்பிடும் போதும் ஜக்கே வந்து ஆபிரகாமின் சந்ததி அப்படின்றனால அப்ப கூப்பிடுறாரே தவிர புறஜாதியாகிய ஒரு ஜக்கே கிடையாது அங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்னும் போது அவருடைய குவாலிபிகேஷன்ல மத்தேயு 2:2 அவரு யூதருக்கு ராஜா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது யோவான் 12:3 வந்து அவரு இஸ்ரவேலுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது யோவான் 18:37 வந்து இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம கடைசியா பார்த்தது மார்க் 10:45 அவர் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து அநேகரை மீட்கிறதுக்கு தான் கொடுத்தாரே அப்படின்னு சொல்றதே தவிர புதிய ஏற்பாட்டுல அந்த கிருபையின் காலத்துல வரும்போது அவர் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இங்கேயும் வந்து அநேகருக்கும் எல்லோருக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்ப ஏசு இது ஏன் எவ்வளவு வேகமா போறோம்னா ஏற்கனவே நம்ம இது நல்லா பார்த்துட்டோம், வசனம் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் அப் பண்றதுனால வேகமா அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த டாபிக் பார்க்கணும். ஸோ பர்பஸ், இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு ஊழியத்தினுடைய நோக்கம் அதை நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய சம்மரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பூமிக்குரிய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனம் இது ரெண்டையும் நிறைவேற்ற வந்தார். அதுக்காக அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வந்து நியாயப்பிரமாணத்தை முழுமையை நிறைவேற்றி அதன்படி நிறைவேற்றி முடித்தார். அடுத்தது அவரு 10 வட கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற 10 கோத்திரத்தையும் ஒன்னா கூட்டி சேர்க்கிறதுக்கு, இந்த 2 இங்க இருக்கு, 10 சிதறடிக்கப்பட்டு போயிருக்கு, இந்த 2ஐயும் ஒன்னா கூட்டி சேர்க்கிறதுக்காக
இருந்த 2 கோத்திரத்துல தமக்கு சொந்தமானதுல வந்தாரு. எதுக்காக வந்தாருன்னா 12 கோத்திரத்தையும் காணாமல் போன ஆடாகை இஸ்ரவேல் வீட்டாரை தேடி வந்தாரு. அடுத்தது 3வது விஷயம் என்ன வந்தாருன்னா ராஜ்யத்தை வழங்குவதற்கு. இதோ மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குன்னு அப்ப இருந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த ராஜ்யத்தை திரும்ப இஸ்ரவேலுக்கு கொடுக்கறதுக்கு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தன்னை நிலைநிறுத்துவதற்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை பார்த்தோம். அப்ப பூமிக்குரிய நோக்கத்துல வந்து இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பர்பஸா இருந்துச்சு. புறஜாதிகள் உள்ள கொண்டு வர்றது வந்து இந்த பூமிக்குரிய நோக்கத்துல இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில ஒரு யூதனானவனுக்கு புறஜாதியோட போக்குவரத்தா இருப்பது விலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவுமே சொல்றாரு. அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றிருக்காரு. அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தின் போது நம்ம, அதாவது புறஜாதிகளா இருந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிற நம்ம கிட்டயோ இல்லை இன்னைக்கு இருக்கிற மற்ற புறஜாதிகிட்டயோ பேசவில்லை அப்படின்றத தெளிவா போகும். எப்படி தெளிவா பார்த்தோம் அப்படின்னா, அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுவதற்குனால புறஜாதிகளோட அவர் டீல் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை மீறினதா இருப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து புறஜாதிகளோட டீல் பண்ணவே இல்லையானா பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? 2 சம்பவங்கள் தான் 4 சுவிசேஷத்தையும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப புறஜாதிகள் வந்து எப்படி கணக்குல எடுக்கப்பட்டாங்கன்னா, ஆடுகள் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து நான் ஆடுகள், அவர் நமக்கு மேய்ப்பர் அப்படின்னு சொல்றது வந்து பாரம்பரியத்துல இருந்து நமக்கு உள்ள கொடுக்கப்பட்டதே தவிர, வேதத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல புறஜாதிகள் வந்து நாய்களாக எண்ணப்பட்டார்கள். ஏன்னா அப்ப விருத்த சேதனம் வந்துச்சு. விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்களை விருத்த சேதனம் உள்ளவர்கள் வந்து நாய்கள் போலதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புறஜாதிகள் வந்து அங்க ஆடுகள் கிடையாது, நாய்களா எண்ணப்பட்டார்கள் புறஜாதிகள். இது வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில இருந்த ஒரு காரியம். அப்ப இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு உதவி செய்தாரா? உதவி செய்தார்னா அப்ப அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அவர் புறஜாதிகளுக்கு உதவி செஞ்ச 2 காரியம் என்னன்னா, ஒண்ணு அந்த சிரபோனியன் ஸ்திரீ ஆகிய அந்த புறஜாதி ஸ்திரீ, கிரேக்க ஸ்திரீ. ஸோ அவ வந்து தன்னுடைய பிள்ளை வந்து இந்த பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த துணிக்கையிலிருந்து விழுந்ததை தின்னுமே அப்படின்னு சொல்லிட்டு நாய்கள் தின்னுமேன்லாம் சொல்லி கேட்கிறா. அதற்கு உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு பெண்ணுக்கு சுகத்தை தர. அதே மாதிரி 100க்கு அதிபதி, லூக்கா 7:1-10 வரைக்கும் பார்த்தோம்னா 100க்கு அதிபதி ஒருத்தர் தன்னுடைய வேலைக்காரன் ஒருவன் வந்து பலவீனமா இருக்கிறத வச்சு அவர்கிட்ட கேட்டு இது பண்ணும்போது அவருக்கு வந்து மற்ற இஸ்ரவேலர் சொல்றாங்க, இவர் வந்து நமக்காக ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை நேசிக்கிறாருன்னு. அப்ப இந்த 2 இடத்துலயும் இயேசு கிறிஸ்து எப்படி புறஜாதிகளுக்கு உதவி செய்தார்னா அதுக்கு வந்து ஒரு அடிப்படையோட பண்ணாரு. எப்படின்னா ஆதியாகமம் 12:3 நம்ம பார்த்தோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்ப இந்த கேட்டகரியில அந்த கானானிய ஸ்திரீ என்ன சொல்றா, தாவீதின் குமாரனே இறங்கும் சொல்லிட்டு நீர் பிள்ளைதான், ஆனா நாங்க நாய்கள் தான், மேஜையிலிருந்து வரும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இஸ்ரவேலுக்கு உண்டான அந்த ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குறா. அதனால அதன் அடிப்படையில அவளுக்கு ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிட்டார். அதே மாதிரி 100க்கு அதிபதி சொல்லும் போது இவன் வந்து யூத மக்களை நேசித்து அவர்களுக்கு தேவாலயத்தெல்லாம் கட்டி கொடுத்துருக்கான். அப்ப உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த வசனத்தின் அடிப்படையில இவங்க 2 பேருக்கும் கிடைச்சதே தவிர மற்ற எந்த புறஜாதிக்கும் வெளியே சும்மா இருக்கிற புறஜாதியெல்லாம் கூப்பிட்டு அவரு பேசியோ சுகத்தை கொடுத்துக்கிட்டோ இல்ல. இயேசு கிறிஸ்து ஊழியத்துல இருந்தோம். அப்படி பண்ணியிருந்தார் அப்படின்னா அவரு நியாயப்பிரமாணத்தை மீறினவரா இருப்பாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் படி விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு தொடர்புல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து புறஜாதிகளிடம் பந்தி இருந்தாரா, அதாவது சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு காரியம் வந்து எல்லா சுவிசேஷங்களையும் வருது, மத்தேயில வருது, மார்க்ல வருது, லூக்காலையும் வருது. ஸோ அப்ப அதுல வந்து வேத பாரகரும் பரிசேயர்களும் வந்து கேட்கறாங்க சீஷர்கள்ட்ட, உம்முடைய போதகர் வந்து ஆயக்காரரோடையும் பாவிகளோடையும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய காரியங்களை பார்த்தோம். அப்போ இன்னொரு கேள்வி வந்து, அப்ப ஆயக்காரரும் பாவிகளும் வந்து புறஜாதிகளா அப்படின்னு கேட்கும்போது கிடையாது. ஆயக்காரர்ல வந்து லேவி கோத்திரத்தான மத்தேயு அவங்க வீட்டுலதான் வந்து அந்த சம்பவமே நடக்குது ஒண்ணு. அப்ப மத்தேயு வந்து ஒரு லேவியனா இருக்கான், ஆனா அவன் வந்து ஒரு ஆயக்காரன்.
அப்ப வேத பாரகரும் பரிசேயர்களும் வந்து அவனை ஏளனமா பார்க்கறதுக்கான காரணம், ஒரு லேவியனுடைய வேலை வந்து ஆயக்காரனா ரோமன் கவர்மெண்ட்டுக்கு உட்காந்து பணிவிட அந்த கணக்கு எழுதி அந்த டாக்ஸ் வாங்குற வேலை கிடையாது. ஆனா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அடிப்படையில அவனும் வந்து ஒரு யூதன் தான். அதே மாதிரி பாவிகள் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்து நம்ம மத்தேயு 1:21 பார்த்தோம். யார் பாவிகள்னும் போது இஸ்ரவேல்ல இருக்கிற பாவிகள். உதாரணத்துக்கு ஒரு மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப தமது ஜனங்கள் அப்படின்னும் போது அது யாரு? தமது சொந்தமானதிலே வந்தாரும் போது இஸ்ரவேல், யூத ஜனங்கள். யூத ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மத்தேயு 3:5-6 வந்து நம்ம பார்க்கிறோம், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவரால் ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார்கள். யாரு? எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் எல்லாரும் வராங்க. அப்ப யூதர்கள் பாவிகள் என்று கணக்குல தான் இருக்கிறாங்க, அவங்களும் பாவிகளா தான் இருந்தாங்க. அப்ப வேத பாரகர் பரிசேயருடைய கண்கள்ல இவங்கெல்லாம் பாவிகளா தெரியுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாவிகளுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலயும் எந்த ஒரு புறஜாதி பாவியும் இங்க குறிக்கப்படவே இல்லை. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கிறது மத்தேயுனுடைய வீட்டுல. மத்தேயு ஒரு லேவியன். இதெல்லாம் எதுக்கு? இது நிச்சயமா அங்க புறஜாதிகளோ யாருமே இல்லை அப்படின்றதுக்கு என்ன ஒரு உறுதி அப்படின்னு சொல்லும் போது, பேதுரு வந்து கொர்நேலிய வீட்டுக்கு போக சொல்லி ஒரு இது வரும்போது போக மாட்டேன் அப்படின்னு வருது. நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வானத்துல இருந்து ஒரு தரிசனம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போச்சு, தேவன் சுத்தமாக்குனது நீ அசுத்தமா என்னாது அப்படின்லாம் சொல்லி வருது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த சம்பவத்துல பேதுரு சொல்லும் போது கொர்நேலிய வீட்டுக்கு போன பிறகு சொல்றாரு அங்க கொர்நேலிய கிட்ட, ஒரு யூதனானவனுக்கு புறஜாதியோட போக்குவரத்தா இருப்பது விளக்கப்பட்டிருக்கு, நான் வர்றதுக்கு ஐடியாவே இல்லை, ஆனா ஆண்டவர் எனக்கு வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட அத்தனை வருஷம் கூடவே சுத்திட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து புறஜாதிகள் கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு புறஜாதிகள் எல்லாம் சுகப்படுத்திக்கிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருன்னா, அவர் மரித்து பரமேறி போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கொர்நேலிய வீட்டுக்கு போறதுக்கு பேதுருக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அவர் பாட்டுக்கு சரி இயேசுவை ஃபாலோ பண்ணி அவரும் போயிட்டு இருப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இருந்தப்ப அவர் புறஜாதிகள் வீட்டுக்கே போல, புறஜாதிகளிடம் தொடர்புல இல்லை. அதனாலதான் பேதுரு வந்து இது எனக்கு விளக்கப்பட்டிருக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லி அவ்வளவு இது பண்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வெளிப்பாடு, அது வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்கை. அதை நம்ம தனியா திரும்ப படிப்போம். அது அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது எந்த புறஜாதிகள்கிட்டயும் அவரு தொடர்புலையும் இல்லை, அவங்களுக்காக அவர் வந்து வரவும் இல்லை அந்த டைம்ல. அப்போ வந்தப்ப சோ அப்ப அவர் அதுக்கு வந்தப்பயும் வந்து வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யூத ஜனங்களுக்காக தான் வந்தாரு. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா மத்தேயு 10:5 சொல்லும் போது, நீங்கள் புறஜாதிகளோட நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டங்களில் பிரவேசியாமலும் இருங்கள்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு புறஜாதிகளுக்கு. எதுக்காக? அப்போ புறஜாதிகள்கிட்டையும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் புறஜாதி கிட்ட போங்கன்னு சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் போங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டைம் பீரியட்ல அவர் வந்து புறஜாதிகள் கிட்ட போக வேண்டாம்னு தான் சொல்றாரு, அவர் மரித்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும். அப்புறம் 12 சீஷர்களுக்கிட்டையும் லூக்கா 9:1-2 படிச்சோம்னா 12 சீஷர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அதிகாரம்லாம் கொடுத்து சுகம் அளிக்கிறதுக்கும் வியாதியை சரிப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்து என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகை சுத்தமுக்கும் அவரை அனுப்பினார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அறியாமையில, அது நம்ம பின்னாடி போகும்போது படிப்போம். பட் ஜென்ரலா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் போது ஒரு சின்ன புரிதலுக்காக சொல்றேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான பிரசங்கத்துல வந்து இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லை. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே ஞானஸ்நானம் எடுத்தோடனே அது முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புகள்னு பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் போய் பிரசங்கிச்சாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து தான் இப்படி மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோட எந்திரிக்கணும்னு சொல்லும் போது பேதுரு வந்து அப்படியெல்லாம் ஆகக்கூடாது ஆண்டவரே அப்படின்றாரு. உடனேதான் அப்பாலே போ சாத்தானேன்னு பேதுருக்கு சொல்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் படிச்சிருக்கிறது. ஸோ அப்ப இந்த காரியங்கள் குறித்து இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னைக்கு நம்மளுடைய சுவிசேஷம் என்ன அப்படின்னும் போது நம்ம வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது இல்லை, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். என்னது? கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அதன் மீது விசுவாசம் வைக்கிறதுனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிடையாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து இயேசு கிறிஸ்து மேசியா வந்து விட்டார்,
ராஜ்யம் கையருகே வந்துருச்சு, நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடு, பரலோக ராஜ்யம், அதாவது 1000 வருட அரசாட்சிக்குள்ள ராஜாவா இயேசு கிறிஸ்து ஆள போகிறார், நீ அதுக்குள்ள போற. இவ்வளவுதான் அந்த சுவிசேஷம் அடங்கியது. அது வந்து அந்த நம்ம டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி படிக்கும் போது அந்த பிரிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரசங்கிக்கிறது வந்து இன்னைக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷமா அப்படின்னு கேட்டா, இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் நிறைய பேர் சொன்னாலும் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிடையாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏன் அப்படின்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக பாவ மன்னிப்பும், அதன் மூலமாக நம்ம நீதிமான் ஆக்கப்படுதலும் அதுல கிடையாது அந்த சுவிசேஷத்துல. அப்ப அது என்ன சுவிசேஷம் அப்படின்னும் போது, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. எனக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சுட்டாருன்னு. சோ இது ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியம். அதுல என்ன சுவிசேஷம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை சொல்றோம். அந்த சுவிசேஷத்துல அவரு வேத வாக்கியங்களப்படி 3ஆம் நாள் அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தோட இருந்தாரு. அந்த காரியங்கள்லாம் நம்ம சுவிசேஷமா சொல்றோம். சோ அதனால இப்ப இந்த காரியமும் வந்து இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தப்ப சொன்ன காரியத்துல இது கிடையாது. ரெண்டாவது, அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் வந்தாரு. அதை நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னும் போது அவர் புறஜாதிகளோட தொடர்பு இருந்திருக்கவே முடியாது. அப்படி இருந்திருந்தாருன்னா நியாயப்பிரமாணத்துல ஒண்ணுல மிஸ் ஆனாலும் மொத்தத்துக்கும் மிஸ் ஆன மாதிரி அது ஃபுல்லா போயிட்டு இருக்கும். ஸோ இந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். அடுத்தது கடைசியா என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு மரணம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில, அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில ஒரு நேர்த்தியான பலி இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருந்தோம். யோவான் 11:49 53 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்த்தோம். அதுல வந்து அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியனாக காய்பா என்பவன் அவர்களை நோக்கி சொல்றார், ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகும்படி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறது என்ற அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் வருது. இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூதர்களுக்காக மரிக்க போகிறார் என்றும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த இதுல வந்து அந்த காய்பா ஏன் அப்படி சொல்லணும், பிரதான ஆசாரியனாக காய்பா அப்படின் போது நம்ம அதுக்கு பார்த்தோம். பிரதான ஆசாரியன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை வந்து ஒரு ஆடை பிடிச்சு அந்த ஆட்டினுடைய தலையில வச்சு கன்ஃபர்ஸ் பண்ணணும். அதாவது இஸ்ரவேலுடைய பாவங்கள் எல்லாத்தையும், இது வந்து பாவ நிவாரண பலி நாள்ன்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இஸ்ரவேலின் நியாய பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரியன் வந்து அந்த ஆட்டின் மேல இஸ்ரவேல் ஜனத்துடைய பாவத்தை எல்லாம் சுமத்தின பிறகு அந்த ஆடு ஒண்ணு பலியிடப்படும், இன்னொரு ஆடு காட்டுக்கு அனுப்பப்படும். ஸோ இது வந்து நியாய பிரமாணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம அந்த டீட்டெயில போல மெயினா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிரதான ஆசாரியனானவன் எப்ப அந்த ஆடு வந்து சும்மா வெட்டணும்னா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வெட்டிக்கலாம். ஆனா அப்ப அந்த ஆடு பலியாக போகணும் அப்படின் போது இஸ்ரவேலுடைய எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டின் மீது சுமத்தி அந்த ஆடு பலியாகணும். அதுதான் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி பலியாக வேண்டியது. அப்ப அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியன் யாருன்னு கேட்டோம்னா காய்பா. அப்ப அந்த காய்பா வந்து அந்த அறிக்கையை செய்யணும். அப்ப அவனை அறியாமலேயே இதை அவன் 51வது வசனத்துல யோவான் 11:51 வந்து இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூதருக்காக மரிக்கப் போகிறார் என்று சொல்றான். அப்ப இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். எப்படி அவர் வந்து பர்ஃபெக்டான சாக்ரிஃபைஸ் ஆகிறார்னா, பிரதான ஆசாரியன் வந்து இஸ்ரவேலுடைய பாவங்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தி நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒருத்தர் மரிப்பது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபெஷனை சொல்ல வைக்கிறது ஆண்டவன். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் வந்து பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் மட்டும் கிடையாது, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அவர் தான் வந்து ஹை பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எப்படி ஹை பிரீஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய நம்ம எபிரேயர்ல இருந்து அது ஃபுல்லா டீடைல்டா படிச்சோம். அவர் வந்து ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடான்ற ரத்தத்தினால இல்ல தம்முடைய ரத்தத்தினால வந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு. ரெண்டாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேயர்ல நம்ம எடுத்து படிக்கும் போது ஃபியூச்சர்ல பார்க்கலாம் எபிரேயர் யாருக்கு எழுதப்பட்டுச்சு எப்படி எழுதப்பட்டுச்சுன்னு. அப்ப அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும் போது பிரதான ஆசாரியன் போது முக்கியமா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் என்ன முயற்சி பண்றாரு, அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் என்ன பண்றாரு அப்படின் போது, ஆசாரியன் அப்படின்றவங்க வந்து எந்த கோத்திரத்துல இருந்து வரணும்? யாராவது சொல்றீங்களா, எந்த கோத்திரத்துல இருந்து ஆசாரியன் வர முடியும்? பிரதான ஆசாரியன் லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல இருந்து தான் பிரதான ஆசாரியன் வர முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் வந்து ராஜாவா தான் வர முடியும். செங்கோல் வந்து யூதா கிட்ட இருக்கு.
அப்ப யூதா கோத்திரத்துல இருந்து ஒருத்தர் வராருன்னா அவர் வந்து ராஜாவா ஆகிறாருன்னா ஒத்துக்க முடியும். இஸ்ரவேல்ல 1500 வருஷமா நியாயப்பிரமாணத்துல சடங்குகள்ல ஊறியிருந்த ஒரு மக்கள் கூட்டத்துக்கு எபிரேய நிருபத்துல இருக்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லும் போது, எப்படியா எங்களுக்கு பிரதான ஆசாரியன்? இயேசு கிறிஸ்து யூத கோத்திரமே அவர் யூத கோத்திரமாச்சு, லேவி கோத்திரமே கிடையாது. லேவி கோத்திரமே இல்லாம ஒருவனும் ஆசாரியனா ஆவே முடியாது, இதுல எப்படி பிரதான ஆசாரியன் ஆக முடியும் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு வருது. அப்ப இதை புரிய வைக்கிறதுக்கு தான் எபிரேயர்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வீட்டுல இருக்கும்போது கூட எபிரேயர் படிச்சு பாருங்க. அந்த 7, 8, 9 இதெல்லாமே வந்து இதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முறைமையின்படி இல்லை, இதுக்கெல்லாத்துக்கும் முன்னாடி உங்க தகப்பனாகிய ஆபிரகாமே மெல்கிசேதேக்னு ஒருத்தருக்கு தசமம் வாங்கி கொடுத்தாரு. அவர் வந்து ஆசாரியனா வந்திருக்காரு, ராஜாவும் வந்திருக்காரு. அந்த முறைமையின் அடிப்படையில மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தாவீது தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்காரு, அந்த அடிப்படையில வந்த ஆசாரியன் இவரு, பிரதான ஆசாரியன். ஏன்னா லேவி கோத்திரத்தின்படி ஆசாரியனா வரணும்னா ஒருத்த மறிப்பான், திரும்ப ஒருத்த வருவான், திரும்ப மறிப்பான், திரும்ப ஒருத்த வருவான். ஆனா இவர் வந்து ஒரே ஆசாரியன், நிரந்தரமான ஆசாரியன். இவர் வந்து யூதால அந்த ஆபிரகாமனுடைய பிள்ளைங்க சந்ததியிலேயே இல்லாம தனியா உங்க எல்லாருக்கும் ஆபிரகாம் ஏன் கோட் பண்றாருன்னா, ஆபிரகாம் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் அவங்களுக்கு தகப்பன்னு சொல்லும் போது அதுக்கு மேல யாரும் கிடையாது, தேவன் தான். அப்ப அந்த ஆபிரகாமே வந்து மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தருக்கு தசமபாகம் கொடுத்திருக்காரு. அப்பதான் சொல்லும் போது உங்களுடைய லேவியும் ஆபிரகாமுக்குள்ள இருந்து தசமபாகம் வாங்குற லேவியுமே தசமபாகம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியன், முதல் பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் எப்படின்னு பார்த்தோம். அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியன் காய்பா அறிக்கை செஞ்சு இயேசு கிறிஸ்துவின் மீது எல்லா இஸ்ரவேலுடைய பாவத்துக்காகவும் வச்சு நம்ம எல்லாரும் மறிக்கிறதுக்காக அவர் ஒருத்தர் மறிப்பது நலமா இருக்குன்றாரு. அடுத்தது எபிரேயர் நிருபத்துல இருந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளனேஷன், நம்ம நிறைய வசனங்கள் பார்த்தோம், அவ்வளவு இப்ப பார்த்துன டைம் இருக்கும். ஸோ அதுல இருந்து எல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டாவது எபிரேயர் நிருபத்தை படிக்கும் போது இந்த ஒரு கண்ணோட்டத்துல படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதனோட முக்காவாசியான சாப்டர்ஸ் எதை விளக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்துல இல்லாம அதுக்கு முன்னாடி உள்ள முறைப்படி பிரதான ஆசாரியரா இருக்காரு. அவருடைய பிரதான ஆசிரியத்தும் ஒரே வாட்டி பர்ஃபெக்ட் ஆனது, இந்த தேவாலயத்துக்கானது கிடையாது, பரலோகத்துல இருக்கிற ஒரிஜினல் தேவாலயத்துக்கான பிரதான ஆசாரியன், அங்க அவருடைய ரத்தத்தோட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் வரும். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்துவே பெரிய பிரதான ஆசாரியனா இருக்காரு. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவர் பூரணமான பலி. அடுத்தது அவர் தான் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரானவர். அப்ப புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய விஷயங்கள். புதிய ஏற்பாடுன்றது வந்து என்ன, பழைய ஏற்பாடு என்ன அப்படின்றத பார்த்தோம். பழைய ஏற்பாடு வந்து எகிப்துல இருந்து அவங்களை வெளியே கூட்டிட்டு வந்த அந்த நாள்ல, கைப்பிடிச்சிட்டு வந்த நாள்ல உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம பழைய ஏற்பாடுன்னு ஒன்னே ஆதியாகமம் 1:1 போகக்கூடாது, அது வந்து பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாடி உள்ளது. அப்ப பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கைன்றது வந்து யாத்ராகமத்துல எங்க அவங்க வந்து எகிப்துல இருந்து தேவன் கரம் பிடித்து கூட்டிட்டு வந்தாரோ அந்த நாள்ல அவங்களோட உடன்படிக்கை பண்றாரு. அது வந்து பழைய உடன்படிக்கைன்னு சொல்றதுக்கான காரணம், புதிய உடன்படிக்கை வர்றதுனால, மேன்மையான ஒரு உடன்படிக்கை வர்றதுனால அது பழையதானது, பழைய உடன்படிக்கை. அதுக்கும் பார்த்தோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எபிரேயர் நிருபம் எழுதும் போது, இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி போய் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு எபிரேயர் நிருபம் எழுதும் போதும் பழைய உடன்படிக்கைன்றது வந்து சிலுவையில முடியல, நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு. பழைய உடன்படிக்கை அதோட அப்படியே வேக்சத்தன் வீணத்தின் வருது, அதாவது அது பழுதாகி அழியக்கூடிய தன்மைக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 9வது அதிகாரத்துல பார்ப்போம். ஸோ அந்த கடைசி வசனங்கள்ல அப்ப அது அழியிற போற ஸ்டேஜ்ல இருக்கு, இன்னும் புதுசானது வரல, புதிய உடன்படிக்கை வரல, பழைய உடன்படிக்கை அழிஞ்சு முடிந்து போகுதுன்னு இருக்கு. அப்ப அந்த ஒரு காலகட்டத்துல பழசு ஏதோ ஒரு டைம்ல, அதுக்கப்புறம் எபிரேயர் நிருபம் எழுதுனதுக்கு அப்புறம் பழைய உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு, பழசாய் அழிஞ்சே போயிடுச்சு. புதிய உடன்படிக்கை எப்ப வரும் அப்படின்னும் போது, அந்த நாட்களுக்கு அப்புறம் யூதாவும் இஸ்ரவேலும் ரெண்டும் ஒரே குடும்பமா சேர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு ஒரே மேய்ப்பனா இருப்பார், 2 மந்தையும் ஒன்னா சேர்க்கப்படும். அப்போது புதிய உடன்படிக்கை அவர்களுக்கு வரும். அப்படி புதிய உடன்படிக்கை வந்திருக்கு அப்படின்றதுக்கு என்ன அடையாளம், அவர்களுடைய இருதயத்திலே அவர் எழுதிடுவார், ஒருவனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. இது எப்ப நடக்க போகுது, 1000 வருஷ அரசாட்சியில. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து புதிய உடன்படிக்கைக்கு பங்காளர் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரிய அடிப்படையில சொல்லிட்டு இருக்குமே தவிர, பைபிள் படி காலகட்டங்கள் பிரிக்கும் போது பழைய உடன்படிக்கைக்குன்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு, எபிரேயர் நிருபத்துல வந்து அது அப்படியே பழசாய் முடிய போற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. புதிய உடன்படிக்கைன்றது இனி ஃபியூச்சர்ல தான் வரப்போகுது. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில வந்து அவர் புதிய உடன்படிக்கை பண்ணி 1000 வருஷ அரசாட்சியில அந்த புதிய உடன்படிக்கையோட இருப்பாங்க.
அப்ப இப்ப நடுவுல இருக்க காலத்துல என்ன உடன்படிக்கையில இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இப்ப எந்த உடன்படிக்கையுமே கிடையாது. நம்ம இருக்கிறது கிருபையின் காலம். உடன்படிக்கைன்னா நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா நான் ஒண்ணு செய்வேன், இது உடன்படிக்கை. நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கையில போறோம், நீ எனக்கு இப்படி இருக்கணும், நான் உனக்கு இப்படி இருப்பேன், இந்த மாதிரி வரக்கூடியது உடன்படிக்கை. ஆனா கிருபையின் காலத்துல, இப்ப இந்த கிருபையின் காலத்துல எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், மலை பிரசங்கத்துல வந்து இயேசு கிறிஸ்து நீ மற்றவங்களுடைய பாவத்தை மன்னியாது இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உன்னுடைய பாவத்தையும் மன்னிக்க மாட்டார், மன்னியாதிருப்பார். நீ மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிச்சினா பரலோகத்தில் கூப்பிதாவும் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார். அப்ப அந்த பாவ மன்னிப்புக்கு நம்மளுடைய சைட்ல இருந்து நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். நம்ம மற்றவர்களை மன்னியாம இருந்தோம்னா நமக்கும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இது இந்த கிருபையின் காலத்திற்கான டீச்சிங் கிடையாது. நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு மலை பிரசங்கமே என்னன்னா புதிய உடன்படிக்கைக்கான டீச்சிங். இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிற பரலோக சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டீச்சிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த டீச்சிங் தான் நீ உன்னுடைய பாவத்தை மற்றவங்க பாவத்தை மன்னிக்கும் போது உன்னுடைய பாவத்தை திட்டிதான் மதிப்பாரு. ஆனா கிருபையின் காலத்துல பவுல் எபேசியர்லயும் கொலோசியர்லயும் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பார்கள். எப்படி தேவன் உங்களை மன்னித்திருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு எப்படி மன்னிப்பு கிடைச்சதோ அந்த மாதிரி நீங்க மன்னிங்க அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம செய்த நீதியின் கிரியையினால அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்மை ரட்சித்தான் இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸ், அப்ப அங்க நம்ம மன்னிச்சோன்னா தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்ப அது உடன்படிக்கைக்கு உட்பட்டு வருது. இந்த கிருபையின் காலத்துல தேவன் நம்மளை கிருபையாய் மன்னித்து விட்டார். ஆகவே நீங்களும் மற்றவங்களும் ஒருத்தர் மன்னிச்சுங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, தேவன் நம்மளை மன்னிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அதனுடைய வெளிப்பாடா நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோம். அப்ப என்னுடைய மன்னிப்பு நம்ம மன்னிக்கிறதுனுடைய அடிப்படையில கிடையாது. அடிப்படையில் இருந்துச்சுன்னா அது உடன்படிக்கைக்குள்ள வரும். அப்ப நம்ம இப்ப உடன்படிக்கைக்குள்ள இல்லை, இப்ப நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். சோ இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு விஷப் மாதிரி வேகமா வந்தாச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அடுத்த இன்னைக்கு இதுக்கு போலாமா? யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா இது வரைக்கும் வந்ததுல? ரொம்ப எஃபர்ட் எடுத்து எல்லாத்தையும் ரீகேப் பண்ணீங்க பிரதர். ஓகே சரி. ஏன்னா நிறைய கேப் போட்டுருச்சு இல்லையா, அதனால எல்லாருக்குமே ஒரு ரியல் பெயின் யூ ஹவ் டேக்கன். அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. நம்ம 15 minutes ரீகேப் 1 hour ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து கேள்வி கேட்டாக்கா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா புதுசா ஒரு டாபிக் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக்ல அதை எடுத்துக்கலாம். இதுல கேள்விகள் டெஃபினட்டா ஒரு இது பண்ணீங்கன்னாக்கா. கண்மணி ஏதோ கேள்வி கேட்க போறாங்க. கேளுங்க கண்மணி. சொல்லுங்க கண்மணி. புரியுதுங்கண்ணா. புரியுதா? புரியுதுங்கண்ணா. சரி, அப்ப யாருக்கும் டவுட் இல்லைன்னா அடுத்த ஒரு சின்ன இதுக்கு போயிடலாமா? இன்னைக்கு தான் இதுக்கு போயிடலாங்கண்ணா. சரி, ஆமா அடுத்தது போயிடலாம்ல. ஓகே, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தது இதே டாபிக்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னும் போது ஒரு தடவை இந்த வசனத்தை படிச்சிடலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா அடுத்து இதுக்கு போறது வசதியா இருக்கும். யோவான் 11வது அதிகாரம் 49 இருந்து 53வது வசனம் வரைக்கும். ஏன்னா இந்த வசனத்துக்கே தான் இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். பார்த்து அதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்று தெரியாது, ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும்
தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ம். அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். சரி, இப்ப இந்த நாள்ல இருந்து தான் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இப்ப இதுல வந்து நம்ம இதுல எல்லாமே பார்த்தோம். அதாவது எதுக்காக காய்பா அப்படி சொன்னாருன்னா, அவர் சுயமா சொல்லல. அப்ப அவர் தேவ ஆவியினால அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறதுக்கு பண்ணப்பட்டிருக்காரு. என்னன்னா, இயேசு கிறிஸ்து யூதனாவுக்கு மரிக்க போகிறார் என்றும். இப்ப இதுல 2 பாயிண்ட் இருக்கு. 51வது வசனத்தினுடைய கடைசியில வந்து இயேசு யூதர்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், இன்னொன்னு என்னன்னா அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல. அப்ப அந்த ஜனங்கள்ன்றது வந்து இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூத ஜனங்கள். ஏன்னா இங்க மேல என்ன சொல்லியிருக்கு, யூத ஜனங்களுக்காக மாத்திரம் மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும். அப்ப சிதறி இருக்கிறவர்கள்னு பைபிள்ல பார்க்கும்போது அது யாரை குறிக்குது? இஸ்ரவேல். Northern tribe. 10:2. இஸ்ரவேல் 10:2 இல்ல, 10 தான் மெயினா. 2 வந்து அங்க இருக்காங்க. 2 கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து 2 கோத்திரங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்கு அந்த 2 கோத்திரங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிறன்னா 10 கோத்திரம், சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நார்தர்ன் ட்ரைப்னு சொல்லுவாங்க இல்லையா, வட கோத்திரங்கள், 10 கோத்திரங்கள், அவங்களை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அப்ப அவன் சொன்னது தீர்க்க தரிசனம், அவனுக்கே தெரியாது, அவன் ஏதோ பிளான் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது வந்து தீர்க்க தரிசனமாய் காய்பா சொல்லியிருக்கான், பிரதான ஆசாரியனா. இப்ப இதுல 2 கேள்வி. ஒண்ணு வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஓகேவா? சோ அதுக்கு 2 வசனம் படிச்சிடலாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். இது ஏன் எபிரேயர்ல இது ஃபுல்லாவே வருது அப்படின்னும் போது, ஒரு சின்ன சைட் நோட்டு, எபிரேயரை படிக்கும் போது லேவியர் ஆகமத்தினுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர் ரிஃபைன்டு வேர்ஷன் தான் எபிரேயர் நிருபம் மேக்சிமம். ஸோ லேவியர் ஆகமத்துல என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய ரிஃபைண்டான, அதனுடைய ஸ்பிரிச்சுவலான இல்ல மேம்பட்ட உடன்படிக்கைக்கான காரியங்களை சொல்றதுதான் வந்து எபிரேயர் நிருபத்தினுடைய ஒரு மொத்த சாராம்சம்னு எடுத்தோம்னா அதுதான் அதனுடைய கண்டென்ட் டோட்டலா. இப்ப இந்த இதுல படிப்போம். எபிரேயர் 9:22வது வசனம். நியாய பிரமாணத்தின் படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஓகே, இது எதன் அடிப்படையில? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில். நியாயப்பிரமாணத்தின், மோசே எழுதி கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில முதலாவது, இதுக்கு முன்னாடி 21வது வசனம் 20வது வசனம் எல்லாம் படிக்கும் போது அது அப்படியே தெரியும். நம்ம இப்ப டைம் இது ஆனாலும் அந்த ஒரு வசனம் மட்டும் போட்டிருக்கோம். நீங்க அப்புறமா அந்த 9வது அதிகாரம் படிச்சு பார்த்தா தெரியும். அதாவது நியாயப்பிரமாணத்தினால முதலாம் உடன்படிக்கையும் ரத்தத்தினாலதான் பண்ணி அது ரத்தத்துக்கான உடன்படிக்கையா பண்றாரு. அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல, கொஞ்சம் குறை எல்லாமே ரத்தத்தினாலதான் சுத்திகரிக்கப்படும் அப்படின்றது வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலானது. நியாயப்பிரமாணத்தின்படி அது அவசியமா இருக்கு ரத்தம் சிந்துதல். அதனால இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட ஜனங்களுக்காக அவரு மரிக்க வேண்டியது. இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து டூ ஃபோல்ட் அர்த்தம் இருக்கு. எப்படி டூ ஃபோல்ட் அர்த்தம்னா, ஒண்ணு வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம ரைட் டிவிஷன்ல வந்து அக்கார்டிங் டு ப்ராஃபஸி, அக்கார்டிங் டு மிஸ்ட்ரி, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில ஒரு காரியங்கள் இருக்கு. அதே காரியங்கள் அந்த மாதிரியான சில காரியங்களே ரகசியம், பவுலுக்கு வெளிப்படுத்த ரகசியம், இது வரைக்கும் ரகசியமா இருந்தது இப்போது வெளிப்படுத்துறன்னு சொல்லக்கூடிய வெளிப்பாடுகள்ல அதற்கான ரிஃபைன்டு திங்ஸ் வருது. உதாரணத்துக்கு இயேசு சிலுவையில மரிக்கும் போது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு அவர் நியாயப்பிரமாணத்தின் கீழாக வந்து மரிக்கும் போது அவர் அநேகருக்காக மரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரிக்கலையா அப்படின்னு கேட்டா, நியாயப்பிரமாணத்தின் அதாவது தீர்க்க தரிசன காரியங்களின் அடிப்படையில அவர் எல்லாருக்காகவும் மரிக்கல. ஏன்னா அவர் வந்தது தம்முடைய ஜனத்துக்காக வந்தாரு, 12 கோத்திரத்தையும் சேர்க்கறதுக்காக வந்தார், ஒன்னா சேர்க்கறதுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு சிலருக்காக அநேகருக்காக மரித்தார்.
அதாவது யூத ஜனங்கள்ல உள்ள அநேகருக்காக மரித்தார். அப்புறம் புதிய ஏற்பாட்டுல வந்து பவுலுக்கு வரும்போது அதனுடைய ரகசியத்தின் வெளிப்பாடா அவருக்கு கொடுக்கும்போது அவர் வந்து அதே சிலுவை மரணம் இப்ப ரகசியத்தின் அடிப்படையில் அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். அப்ப ஒரே காரியம் ரெண்டு அர்த்தத்துல வருது. அதை நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல போகும்போது அதை பிரிச்சு படிப்போம். ஏன் அப்படின்னா இதுல இருந்து நிறைய நம்ம கத்துக்கிறது இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து டூயல் ஃபோல்டா இருக்கும். ஒண்ணு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில சில காரியங்கள் வேற மாதிரி இருக்கும், சில காரியங்கள் மிஸ்ட்ரியில வந்து ரகசியத்துல அதே விஷயங்கள் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது நம்ம போகும்போது அந்த டிஃபரன்சஸ் படிக்க இப்ப நம்ம பண்றது எல்லாமே வந்து இன்னும் ரைட் டிவிஷன் டூல்ஸ்குள்ளேயே போல, அதுக்கு அடிப்படையில என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் பேசிக்கா அந்த ஸ்டடிஸ் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால அது வரும்போது நமக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். ஸோ இப்போ இங்க எதுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எதுக்காக ரத்தம் சிந்தணும்? நியாயப்பிரமாணம் அதை நிபந்தனையா வைக்குது. நியாயப்பிரமாணத்தின் படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப இஸ்ரேல் யூத ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகனா ஒரு ரத்தம் சிந்துதல் வேணும். அதுக்கு பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸா இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு. அதே மாதிரி 9வது அதிகாரத்திலே 28வது வசனம் படிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தரிசனமாவார்ன்றது வந்து ஃபியூச்சர். சோ அப்ப ரெண்டாம் வருகையை பத்தி சொல்றாரு. ரெண்டாம் வருகையில அவர் தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள்னு சொல்லும் போது இங்க போக்கஸ் வந்து இஸ்ரவேல். ஏன்னா நம்ம வந்து இந்த நிருபங்கள்லாம் யார் யாருக்கு எப்படி எப்படி எழுதியிருக்காங்கன்னு படிக்கும் போது தெளிவா புரியும் இது யாருக்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து நம்ம பார்க்கும்போது அநேகருடைய பாவங்களுக்காக, அப்ப இதுல வந்து எல்லாருடைய பாவங்களுக்காகன்ற வார்த்தை வரல. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு அப்படின்னு வருது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் படி அவர் வந்து ப்ராஃபஸி ப்ரோக்ராம்ல தீர்க்க தரிசனத்தினுடைய திட்டத்தின் கீழாக அவர் வந்து யாருக்காக மரித்தார்னா அநேகருடைய பாவங்களுக்காக மரித்தார். அநேகருக்காக ரான்சமா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அநேகன்ற வார்த்தை தான் கான்ஸ்டன்டா பழைய தீர்க்க தரிசனங்கள்ல எல்லாம் போடும்போது அந்த அடிப்படையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு உட்பட்டு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வரும்போது எல்லோரும்ன்ற வார்த்தை வராது, அநேகருடைய பாவங்களையும் தான் வரும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம தெளிவா அந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நமக்கே ஒரு குழப்பம் வரும். இல்ல அநேகர்னா அதுல எல்லாரும் சேர்ந்துரும்ல, எல்லாருல அநேகரும் இருப்போம்லன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டும் தனித்தனி கிரேக்க வார்த்தைகள். இதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அநேகருடைய பாவங்களுக்காக. அதே தீமோத்தேயுல பவுல் சொல்லும் போது எல்லாருடைய பாவங்களுக்காக. அப்ப அந்த டிஃபரன்சஸ் நம்ம புரிஞ்சாதான் அந்த ரைட் டிவிஷன் பண்ண முடியும். அப்பதான் நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரங்களா இருக்க முடியும். ஒண்ணு. இப்ப அடுத்த கேள்வி, ரெண்டாவது ரீசன் என்ன போட்டிருந்துச்சு இந்த வசனம்? 52வது வசனம், யோவான் 11:52. யோவான் 11:52 படிங்க. அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். சரி, இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி, யாராவது பதில் சொல்லணும். அந்த ஜனங்களுக்காக மாத்திரமில்ல போது யூத ஜனங்களுக்காக மாத்திரமில்ல, அது நம்ம பார்த்துட்டோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள்னும் போது அந்த 10 கோத்திரம். ஸோ அந்த சிதறி இருக்கிற 10 கோத்திரத்தை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று. அப்ப 2 கோத்திரத்தையும், அதாவது 2 பிரிஞ்சிருச்சு, சதர்ன் கிங்டம் நார்தர்ன் கிங்டம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. இதுல சிதறி இருக்கிற 10 கோத்திரத்தை ஒன்னா சேர்க்கறதுக்காக எதுக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கணும்? அவர் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, அது ஓகே. யூதருடைய ஜனங்களுக்காக பாவத்துக்காக ரத்தம் சிந்தினாரு, அது போட்டாச்சு. இப்ப அடுத்த ரீசன் என்ன? அந்த ஜனங்களுக்காக, யூதர்களுக்காக மாத்திரம் இல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளின் பாவத்துக்காகவும் போல, பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார். அப்ப அவருடைய மரணம் வந்து 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு அவசியமா இருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எதுக்காக அவர் மரிக்க வேண்டும் 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு? யாராவது சும்மா 2-3 பாயிண்ட் சஜஸ்ட் பண்ண முடியுமா? அது ரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லைன்றப்ப அவங்களோட ரட்சிப்புக்காக. ஆமா, அது வந்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றது முடிச்சாச்சு, அது முடிச்சாச்சு. ஆனா இங்க 2வது இதுல வந்து 52வது வசனத்துல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை
பர்பஸ் என்னன்னா ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும். இருதரத்தாரையும் ஒன்று சேர்ப்பதற்காக வந்தார். ஆமா, அவர் இருதரத்தாரையும் ஒன்றாக சேர்க்க வந்தாரு. அதுக்கு மரணம் எதுக்காக தேவைப்படுது? ஏன்னா ரத்தம் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னும் போது ரத்தம் சிந்தனம்னா அங்க மரிச்சாதான் பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க வந்து சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காக, எதுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்கிறதுக்கு இவர் மரிக்கணும்? ஆனா எந்த காரணத்துக்காக அவங்க சிதறி போனாங்க? அவங்க பாவம் பண்ணதுனால, தேவனை அந்நிய தேவனை இது பண்ணதுனால தேவனே அவங்கள சிதறி போக வச்சாரு. சரி, அதனால அவங்கள அதே தேவன் வந்து அவங்க பாவத்தை நிவர்த்தி பண்ணணும்னா சேர்க்கணும். இல்லையே, சேர்க்காம கூட பாவத்தை நிவர்த்தி பண்ணலாமே. இல்லையே, அவங்க ஒன்னா இருந்தது சிதறடிக்கப்பட்டவங்க தானே. அவங்க எதனால சிதறடிக்கப்பட்டாங்க? 12 கோத்திரமா இருந்து ஒற்றுமையா இருந்தவங்கள சிதறடிக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து பாவத்தின் நிமித்தம். அந்நிய தேவனை அவங்க கீழ்ப்படியாமை நிமித்தமா தான் அவர் வந்து சிதறடிக்கப்பட்டாரு. சோ அந்த பாவம் அவர் இது பாவ நிவர்த்தி பலியா இருந்தாலும் ஆனா ஒன்னா சேர்க்கறதுதான் அவரோட இதுவா இருந்தது, தேவனோட குறிக்கோளா இருந்தது. ஏன்னா பாவத்துக்குதான் சிதறடிக்கப்பட்டாங்க. அதே பாவத்தின் நிமித்தமா சேர்க்கணும். பிளஸ் அவரு அந்த நிவரை வந்து ஜீவ நிவாரண பலியாவும் இருக்கணும். ஓகே, வேற ஏதாவது? ஓகே, ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுப்பதற்காக அவரோட பர்பஸே அதுதானே. அவர் வந்ததுக்கான பர்பஸே அதுதானே. ஆமா, வந்ததுக்கான பர்பஸே அதுதான். வந்ததுக்கான பர்பஸ்ன்னு பார்க்கும்போது 12 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக வந்தார். காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாரை தேடிதான் வந்தாரு. இழந்து போனதை மீட்கிறதுக்கு வந்தாரு. இதெல்லாம் ரைட்டு. ஆனா அந்த மரணம் எதற்காக அங்க அவசியமா தேவைப்படுது அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. ஏன்னா அந்த லா வந்து பிரேக் பண்றதுக்கு தானே, கம்ப்ளீட் பண்றதுக்கு. சாரி. ஓகே, ரைட். ஒரே தரம் பலியானார்ல அவரு. ஒரே தரம் பலியாயிட்டார். வருஷம் வருஷம் இந்த ஜனங்களுக்காக அந்த ஆசாரியர் போய் இது பண்றது பதிலா ஆண்டவர் அவர் பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸாக இருந்து பலியானார். ஆமா, அவர் பலியானது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு எதுக்கு மறிக்கணும்? அதுதான் கேள்வி. இவங்க 2 பேரும் பாவ மன்னிப்புக்காக மறிக்கிறதுன்றது வந்து லாஜிக். ஏன்னா ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் வந்து தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக தான் வந்தாரு, இஸ்ரவேலுக்காக. ஓகே, அப்போ யூதா ஜனத்தினுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு, மறிக்கிறாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைன்னு தான் சொல்லுது அந்த வசனத்துல. நல்லா படிச்சோம் அப்படின்னா சிதறி இருக்கிறவர்களை வந்து என்ன சொல்லுது பாருங்க, 52வது வசனத்துல, அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, சிதறி இருக்கிற யாரு? தேவனுடைய பிள்ளைகளை, பாவிகளைன்னு போடல, தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மறிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னாங்க. அப்போ 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதுல சொல்லுங்க. அது இந்த 2 ட்ரைப்ஸையும் 2 அந்த நார்தர்ன் அண்ட் சதர்ன் ட்ரைப்ஸையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக மறிக்கிறார். அதான் ஒன்னா சேர்க்கறதுக்கு ஏன் மறிக்கணும்? அது கரெக்ட். 2வது பேரை ஒன்னா சேர்க்கறதுக்காக மறிக்கிறாரு. பட் அந்த மரணம் why it is necessary? What is the necessity for the death? கம்ப்ளீட் பண்றதுக்காக. ஓகே, in one sense it is right. ஒரு இதுல கரெக்ட் தான். அந்த நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக. ஸோ நம்ம டீட்டெயிலாக ஒரு சின்ன இதோட பார்த்து இன்னைக்கு முடிச்சிடலாம். ஸோ சிதறி இருக்கிறவர்களை சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இயேசு வந்து ஒன்னா சேர்க்கறதுக்காக அவர் மறிக்க வேண்டியிருந்துச்சு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இஸ்ரவேல் வந்து தேவனுடைய மனைவியா இருந்துச்சு. வேதத்துல வந்து இஸ்ரவேலை வந்து இட் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் காட் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 54வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 54வது அதிகாரம் 5வது வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். சர்வ பூமியின் தேவன் எனப்படுபவர் யார் அப்படின்னா, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர்னு யார் இஸ்ரவேல்கிட்ட
இஸ்ரவேலின் பரிசுத்தரை உன் மீட் பண்ணு இஸ்ரவேல்கிட்ட சொல்றாரு. இங்கிலீஷ்ல வந்து ஃபார் தை மேக்கர் இஸ் தை ஹஸ்பண்ட், உன்னுடைய நாயகர். அந்த நாயகர்ன்ற வார்த்தை வந்து பழங்கால தமிழ் வார்த்தை. ஸோ அது வந்து தேவன் இஸ்ரவேலை மணந்து கொண்டார். he has taken as a wife. அப்ப இஸ்ரவேல் வந்து தேவனுடைய மனைவி என்ற ஸ்தானத்துல தேவன் வைக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுது, இஸ்ரவேல் வந்து தேவனுக்கு விரோதமாக வேசித்தனம் செய்து. ஸோ இஸ்ரவேல் வந்து becomes an harlot. அதுக்கு ரெண்டு அடிச்சிடலாம். ஓசியால 9வது அதிகாரம் முதல் வசனம். ஓசியா 9:1. இஸ்ரவேலே மகிழ்ச்சியாய் இராதே, மற்ற ஜாதிகளைப் போல் களி கூறாதே. மற்ற ஜனங்களை போல் களி கூறாதே. உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். ஓகே, உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய் அப்படின்னு இருக்கு. போரிங், அதாவது விபச்சாரம் செஞ்சாய். இஸ்ரவேலே மகிழ்ச்சியா இராதே, நீ சந்தோஷமா இருக்காத. மற்ற ஜனங்களை போல களி கூறாதே, மீதி பேர் மாதிரி நீ சந்தோஷமா இருக்காத. ஏன்னா உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். அப்போ உனக்கு வந்து தண்டனை வரப்போது, நீ சந்தோஷமா இருக்காத. நீ வந்து உன்னுடைய சிருஷ்டிகர் தான் உன்னுடைய நாயகர்னு சொல்லி அவர் உன்னை எடுத்துக்கிட்டாரு. நீ ஆனா சோரம் போயிட்ட. யூ பிகம் அன் ஹார்லட், அந்த ஹோரிங் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான இன்னொரு வசனம் பார்த்தோம். நிறைய இருக்கு ஆக்சுவலா. நான் ஜஸ்ட் ஒரு 2 வசனம் மட்டும் எடுத்திருக்கேன். பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட வசனங்கள் இதுக்காக இருக்கு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. எரேமியா 3:20. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இங்க வந்து எரேமியாலாம் சொல்லும் போது, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்ட்ல ஒரு தெளிவான புரிதல் வர வேண்டியது என்ன, இது நார்தர்ன் ட்ரைபை பத்தி பேசுறாரு. ஏன்னா எரேமியா வர்ற காலத்துக்கு முன்னாடியே இஸ்ரவேல் 2ஆ பிரிக்கப்பட்டுருச்சு. சதர்ன் ட்ரைப் 2 கிங்டமும், யூதா பெஞ்சமினும். மீதி 10 கோத்திரங்கள் வந்து வடதேசையில போய் நார்தர்ன் ட்ரைப். அதுதான் வந்து இஸ்ரவேல் அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுது. அப்ப இஸ்ரவேல தான் அவர் என்ன சொல்றாரு, புருஷனுக்கு துரோகம் செய்தது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள். அப்ப இதுல தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா, 2 இது நம்ம பார்த்ததுல வந்து இஸ்ரவேல் வந்து தேவனுடைய மனைவியா தேவன் எடுக்கிறாரு, அவர் தான் ஹஸ்பண்டா இருக்கிறாரு. இஸ்ரவேல் வந்து இட் பிகம்ஸ் அன் ஹார்லட், அது வந்து அடல்ட்ரிக்குள்ள போய் இஸ்ரவேல் வந்து மற்ற தேவர்களை எல்லாம் இது பண்ணி புருஷனுக்கு துரோகம் பண்ணது மாதிரி. இது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இது உவமைப்படுத்தி சொல்றாரு. ஸோ அதனால ஹார்லட்ரிக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஹார்லட்ரிக்குள்ள போனதுக்கு தேவன் இஸ்ரவேலை என்ன பண்றாரு, தள்ளி விடுறாரு. தள்ளி விடுறாரு, விவாகரிக்கிறாரு. ஹி மேக்ஸ் டைவர்ஸ் இஸ்ரவேலை. ஸோ அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எரேமியால 3வது அதிகாரத்துல 8வது வசனம். இது எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா பாக்குறோம் அப்படின்னா, 2 கோத்திரத்தையும், அதாவது 2 சிதறடிக்கப்பட்ட ஆடுகளையும் தன்னுடைய ஜனமாகிய யூதா பெஞ்சமின் அங்க இருக்கிறதையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு எதுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். அவர் சும்மாவே வந்து ஒன்னா சேர்த்துக்கலாமே அப்படின்னும் போது, எப்படி அவர் வந்து ரத்தம் சிந்துதல் வந்து நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு தேவையா இருந்து, அதனால நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லைன்றதுனால அவர் மரித்தாரோ, அதே மாதிரி இருதரத்தாரையும் ஒன்றா சேர்க்கிறதுக்கு அவர் மரணம் வந்து அவசியமா இருக்கு. அது ஏன் அவசியப்படுதுன்றதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவர் வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து தேவன் வந்து. ஏன்னா இஸ்ரவேலை மணந்தாரு. இஸ்ரவேல் வந்து ஹார்லட்ரிக்குள்ள விபச்சாரம் வேசித்தனத்துக்குள்ள போயிருச்சு. போனனால அவர் வந்து டைவர்ஸ் பண்றாரு. அது எரேமியா 3:8வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கலாம். படிங்க. சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவள் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். ஓகே, இது என்ன கான்டெக்ட்னா வந்து 2 தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் கோத்திரம் தனியா இருக்கு, யூதா கோத்திரம் தனியா இருக்கு. அதாவது 2 ட்ரைபா பிரிஞ்சிருச்சு. நார்தர்ன் ட்ரைப், சதர்ன் ட்ரைப்னு 2 கிங்டமா இருக்கு. அப்ப இந்த நார்தர்ன் கிங்டம் வந்து சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் அப்படின்னு சொல்லும் போது, சதர்ன் கிங்டம் யூதா என்ன சொல்றது, சகோதரி ஆகிய யூதா என்கிற துரோகி.
அப்படின்றாரு. இதுல நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இஸ்ரவேலுக்கு தான் என்ன பண்ணிருக்காரு, அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போது அப்படின்றாரு. அப்ப ஏதோ ஒரு டைம்ல இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா பில் ஆஃப் டைவர்ஸ் இருக்கும். ஸோ தேவன் இஸ்ரவேலை மணந்து இஸ்ரவேல் வந்து வேசித்தனம் பண்ண பிறகு அந்த இஸ்ரவேலை ஒரு தள்ளுதல் சீட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து தேவன் அதை தள்ளி விடுறாரு. அதனாலதான் அவங்க சிதறடிக்கப்பட்டெல்லாம் போறதுக்கான காரணம். தள்ளுதல் சீட்டு கொடுத்து தள்ளும் போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள், இதை நான் கண்டேன்றாரு. அப்ப ரெண்டு பேருமே வேசித்தனம் பண்றாங்க. யூதாவும் வேசித்தனம் பண்ணுது, இஸ்ரவேலும் வேசித்தனம் பண்ணுது. ஆனா இஸ்ரவேலுக்கு தள்ளுதல் சீட்டு கொடுத்துட்டாரு, டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. அதை பார்த்து கூட இவளுக்கு பயம் வரல, யூதாக்கு சதர்ன் கிங்டம்க்கு பயம் வரலன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அதை பார்த்து பயம் வரலன்னு போது யூதா கோத்திரத்துக்கு இன்னும் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கல. அந்த டைம்ல தேவன் யூதாக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததா இல்லை. அதனாலதான் தமக்கு சொந்தமானதிலே வந்தான்றாரு. அவ வேசியா இருந்தாலும் அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கல. ஆனா அவளுக்கு முன்னாடியே யாருக்கு கொடுத்துட்டார் டைவர்ஸ் நோட்டீஸ? இஸ்ரவேல் 10 கோத்திரத்துக்கும் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து தள்ளுதல் சீட்டு, அதாவது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தள்ளுதல் சீட்டு கொடுத்து தேவன் தள்ளி வச்சிட்டார் இஸ்ரவேலை. சோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, இஸ்ரவேல் வந்து தேவனுடைய மனைவியா இருந்தது, இஸ்ரவேல் தான் அவருடைய ஹஸ்பண்டா இருந்தது, தேவன் தான் இஸ்ரவேலுடைய ஹஸ்பண்டா இருந்தது. இஸ்ரவேல் வந்து ஹார்லட்ரியில போய் தேவனுக்கு விரோதமா எல்லாமே வேசித்தனம் செய்தால், அதனால தேவன் வந்து இஸ்ரவேல் 10 ட்ரைபுக்கு மட்டும் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாரு. அந்த கொடுத்தப்ப வந்து யூதா அதை பார்த்து பயப்படாம இருக்கிறார். அப்ப யூதாக்கு அந்த டைம்ல கொடுக்கல, இஸ்ரவேலுக்கு மட்டும் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே. அடுத்தது தள்ளி விடுதல், விவாகரத்து. இந்த காரியம் இருக்கு இல்லையா, விவாகரத்து குறித்து நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்துலாம். ஸோ அப்போ இன்னொரு டீட்டெயில் கிடைக்கும். நியாயப்பிரமாணத்துல பார்க்கணும்னா உபாகமம் 24வது அதிகாரம் 1-4 வசனம். உபாகமம் 24வது அதிகாரம். இதுதான் வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில எப்படி டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேதத்தின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம். உபாகமம் 24:1-4 வரைக்கும். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் குற்றமற்றவன் ஆனால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீர்க்கப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக. சோ இது வந்து இஸ்ரவேல் வந்து கானான் தேசத்தை பிரவேசிக்க போறதுக்கு முன்னாடி, அதாவது முதல் உடன்படிக்கையில அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரோ அந்த காரியத்தினுடைய இதை சுதந்திரித்துக் கொள்ள போறதுக்கு முன்னாடி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அதுல முக்கியமானது என்னன்னா 24வது வசனம். அவள் தீட்டுப்பட்டபடியினாலே அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. இப்போ இஸ்ரவேலை யார் மணந்தது? தேவன் இஸ்ரவேலை மணந்தார். அவள் வேசித்தனம் பண்ண பிறகு தேவன் என்ன செஞ்சார்? இஸ்ரவேலுக்கு தள்ளுதற் சீட்டு கொடுத்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து தள்ளிட்டாரு. லீகலா இஸ்ரவேல் 10 கோத்திரத்தையும் அவர் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாரு. அவருடைய உறவுல இருந்து தள்ளுதற் சீட்டு கொடுத்து அவளை அனுப்பி விட்டுட்டாரு. இப்ப அனுப்பிவிட்ட பிறகு தேவன் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அவளை என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் இஸ்ரவேலை திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது. அப்ப இஸ்ரவேலை திரும்ப தேவன் கூட்டி சேர்ப்பான்றது ஒரு புரியாத புதிர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அது தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளியாச்சு. அதனாலதான் வந்து இஸ்ரவேல் வந்து அந்த 10 கோத்திரத்தையும் அவ்வளவு வெறுக்கிறதுக்கான காரணம், இவ வந்து தள்ளுதற் சீட்டு கொடுத்து வெளியே போயிட்டா, இவளை எப்படி உள்ள ஆண்டவர் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி கூப்பிடுறதா இருந்தா அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. அப்ப இதுல இருக்க பிரச்சனை புரியுது இல்லையா? இப்ப நமக்கு
தேவன் இஸ்ரவேலை தள்ளுதல் சீட்டு கொடுத்து அவளுடைய வேசித்தனத்தினால தள்ளி விட்டுட்டாரு 10 கோத்திரத்தை. அப்ப அந்த 10 கோத்திரம் தள்ளி விட்ட 10 கோத்திரத்தை தேவன் மறுபடியுமாய் அவளை சேர்த்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அது தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது காரியம், இப்ப இன்னொரு வசனமும் படிச்சிடலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 32வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினாலொழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பாள். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்தவனா இருப்பான். தேவனும் மறுபடியும் போய் ஏற்கனவே தள்ளி விட்ட அந்த 10 கோத்திரத்தை மறுபடியும் கூட்டி கொள்ளவே முடியாது. ஏன்னா அது நியாய பிரமாணத்திற்கு விரோதமானது. நியாய பிரமாணத்தின்படி அதை தேவன் செய்யவே முடியாது. ஏன்னா அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த நியாய பிரமாணத்தின் அடிப்படையில அந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் சிதறடிக்கப்பட்டு போச்சு. அதை தேவன் தள்ளுதற் சீட்டு கொடுத்ததின் நிமித்தமாக அவர் மறுபடியும் அந்த 10 கோத்திரத்தை கூட்டி சேர்க்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப இதை எப்படி சாத்தியப்படுத்துறது? இந்த 10 கோத்திரத்தையும் அவர் எப்படி திரும்ப கூப்பிட்டு சாத்தியப்படுத்த முடியும்? அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அதை பவுல் வெளிப்படுத்துறாரு. அது எப்படி சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இவங்களுக்கு அது புரியாத புதிரா இருக்கு, சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. பவுல் அதுக்கான விளக்கத்தை ஒரு 2 ஆழமான கருத்து, வேற வேற கருத்து சொல்றாரு. அதுல ஓமையா சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த கருத்தை சேர்த்து சொல்றாரு. நம்ம எடுத்து படிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 1-4 வசனங்கள். ரோமர் 7, 1-4. இப்ப நீங்க படிங்க. அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் முதல் 7:1 1-4 வரைக்கும். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். ஒரே நிமிஷம். இப்ப பவுல் சொல்லும் போது நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்போ இந்த ரோமர் 7வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவரு புறஜாதி ஆகிய நம்ம கிட்ட பேசுறாரா? இல்ல. ஏன்னா நம்ம நியாய பிரமாணத்திற்கு வெளியே இருந்தோம். நம்ம கிட்ட நியாய பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. நியாய பிரமாணத்தை யாருக்கு கொடுத்தாரோ, நியாய பிரமாணத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களோட பேசுறேன்ட்டு இன்ட்ரோடக்ஷன். இதுதான் பைபிள் படிக்கும் போது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நோட் பண்ணி படிக்கணும்ன்றதுக்கான காரணம் என்னன்னா, இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, இது யாரோட பேசுறாரு, இது நமக்கு பொருந்துமா இல்ல வேற குரூப்புக்கு பொருந்துதா, இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயமா அப்படின்றத நம்ம வச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ரோமர் 7வது அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போதே அவர் தெளிவா இன்ட்ரோ யாருக்கு போடுறாருன்னா, நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு டேட்ல நம்ம நியாய பிரமாணத்தை நம்ம பாடி ஆஃப் கிறிஸ்ட் வந்த பிறகு நம்ம எடுத்து படிக்கிறோம். நியாய பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை, நம்ம நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களும் இல்லை. நம்ம கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆனா யாருக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கோம் நியாய பிரமாணத்தை. அதனால நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அன்னைக்கு டேட் அவர் பேசும்போது நியாய பிரமாணத்தை அறிந்தவர்கள் கிட்டனா யூதர்கள் கிட்ட பேசுறாரு, இந்த காரியத்தை விளக்குறாரு. இப்ப படிங்க சிஸ்டர். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற அளவும் நியாய பிரமாணம் அவளை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின் நின்று விடுதலையாய் இருக்கிறாள். ஆகியால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகரம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல இது அடுத்தது ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்றாரு. அப்படி போல என் சகோதரரே,
நீங்கள் நீங்கள் மரித்தோரிலிருந்து மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறேன்றாரு. ஏன் நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணத்தினுடைய டைவர்ஸ் லா தெரியும். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி உபாகமத்துல எல்லாம் படிச்சோம் இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தள்ளுதற் சீட்டு கொடுத்து ஒருத்தரை தள்ளி வச்சாச்சு அப்படின்னா அந்த கணவன் வந்து மறுபடியும் அவளை சேர்த்து கொள்ளவே முடியாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படி சேர்த்துக்கொண்டா அந்த சேர்த்துக்கொண்ட கணவனும் விபச்சாரி என்று என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய இந்த அறிவு யாருக்கு இருக்கோ அவங்கதான் இதுக்கு மேற்கொண்டு வரதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சகோதரர்கிட்ட, யூத மக்கள்கிட்ட பேசுற சகோதரரே, மனுஷன் உயிரோடு இருக்கிறவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறார். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றும் பிரமாணத்தினின்று விடுதலை ஆகிறாள். அப்போ ஒரு ஸ்திரீ வந்து அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா புருஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த புருஷன் வந்து அந்த ஸ்திரீ வந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. புருஷனை குறித்துதானே நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். அப்ப புருஷனை திரும்பவும் கல்யாணம் பண்ணாலும் புருஷனும் விபச்சாரி என்று எனப்படுவான். அப்ப தேவனுக்கு இது ஒரு அருவருப்பான செயலா இருக்கு. அப்போ புருஷன் மரித்த பின்பு, இங்கதான் ஆப்ஷன் வருது, புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. சோ இதுதான் வந்து ஒரு அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை தெரிந்தவர்களுக்கு இது புரியும். மற்றவங்களுக்கு இது படிச்சுட்டு அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு போறாங்க. இதனுடைய ஆழம் என்ன அப்படின்னும் போது, இயேசு கிறிஸ்து எதற்காக மரிக்கணும் அப்படின்னும் போது, தேவன் இஸ்ரவேலை மணந்தார், தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளிட்டாரு. எதுக்காக? வேசித்தனத்தினால. மறுபடியும் அவளை கூட்டி சேர்க்கவே முடியாது. அப்ப கூட்டி சேர்க்கணும்னா ரெண்டே ஆப்ஷன் தான், ஆப்ஷனே கிடையாது. கூட்டி சேர்க்கணும் அப்படின்னா நார்மலா இருந்தா புருஷன் மரித்த பிறகு அவ அந்த நிபந்தனையில இருந்து விடுதலை ஆவா. அப்ப வேற யாராவது திருமணம் செய்தாலும் அவ விபச்சாரி என்று சொல்லப்பட மாட்டா. அப்போ ஏற்கனவே மணந்த தேவன் அவளுக்காக மரிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில இஸ்ரவேல் யூத ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், இந்த சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கணும் அப்படின்னா, மறுபடியும் கூட்டி சேர்க்கணும்னா ஏற்கனவே அவரு தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளிட்டாரு. அப்போ அந்த புருஷனானவர் மரிக்காமல் மறுபடியுமா அவளை கூட்டி சேர்க்க முடியாது. அது தேவனுடைய இதுல அருவருப்பானது, அதை செய்யவே முடியாது. அப்போ அவளை மறுபடியும் கூட்டி சேர்க்கணும் அப்படின்னா இஸ்ரவேல் 10 கோத்திரமும் என்னன்னா அவ விபச்சாரி இல்லை அப்படின்றதுக்கு கிளியர் சீட் வரணும். அப்ப அந்த கிளியர் சீட் எப்போ வரும் அப்படின்னா, அவ டைவர்ஸ் நோட்டீஸ்ல கொடுத்து வேசித்தன முகாந்தத்தினால் டைவர்ஸ் நோட்டீஸ்ல இருக்கும்போது அது கொண்டு வர முடியாது. புருஷன் மரித்த பிறகு அவளோட எல்லா இதுல இருந்தும் அவ விடுதலை ஆயிடுறா. விடுதலை ஆன பிறகு அவ விபச்சாரி இல்லை. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவ விபச்சாரி இல்லை. புருஷன் இறந்த பிறகு அந்த இதுல இருந்தெல்லாம் கட்டுல இருந்து விடுதலை ஆயிடுது. அந்த ஒரு காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் மரித்த பிறகு இப்ப அவர் என்ன புது அவருடைய சரீரத்தினால நம்ம இந்த சென்ஸ் அந்த 10 கோத்திரங்கள் நீங்க மரித்த எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவனுடைய நீங்க மறுபடியும் மணக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக அந்த சிதறி இருக்கிற 10 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக மரித்தார் அப்படின்னு கேட்டோம்னா, மெயினா வந்து அந்த தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளிட்டாரு. அதை அவர் மீற முடியாது. அப்படி மீறினா தேவன் முன்னாடி அது அருவருப்பானது. இஸ்ரவேலும் வந்து விபச்சாரத்துல இருந்த மாதிரியாவும் அந்த இஸ்ரவேலை மறுபடியும் இவர் கூட்டி சேர்த்தாருன்னா தேவனே விபச்சாரத்துல இருக்க மாதிரி ஆயிரும். அப்போ இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா, யார் மணந்தாரோ அவருடைய மரணம் அங்க தேவைப்படுது. மரணித்தாதான், அவர் மரித்தாதான் இந்த கட்டுல இருந்து இஸ்ரவேல் விடுதலை ஆக முடியும். இஸ்ரவேல் விடுதலை ஆனாதான் மறுபடியும் அவளை கூட்டி சேர்க்க முடியும். அப்ப மறுபடியும் இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கும் போது, இது ஒரு சின்ன சைட் நோட்டு,
இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி படிப்போம். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம தான் மனவாட்டி சபைன்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் மனவாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அதுவும் வந்து ஒரு பச்சை கண்ணாடி மாதிரி சொல்லலாம், ஒரு பாரம்பரிய பச்சை கண்ணாடி. வேதத்துல நம்ம எல்லாம் பைபிள் என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. ஸோ இதை டீட்டெயிலா நம்ம பின்னாடி ஃபியூச்சர் ஸ்டடீஸ்ல பார்ப்போம். நம்ம இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க மனவாட்டி கிடையாது. நம்ம வந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. அப்ப மனவாட்டி யாருன்னா, ஏற்கனவே விவாகம் பண்ணப்பட்டு அந்த விவாகத்தினால அந்த விவாகத்தினால அவ வந்து வேசித்தனம் பண்ணனால தள்ளுதல் சீட்டு கொடுத்து தள்ளி, அதனால அந்த மனவாளனே மறிக்க வேண்டியதா, திருமணம் செய்த அந்த ஒரு மறித்து அந்த கட்டுல இருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கிட்டு, விடுதலையான பிறகு மறுபடியும் கூட்டி சேர்க்கிறார் இல்லையா, அவளை மனவாட்டி போல மறுபடியும் கூட்டி சேர்க்கிறார். ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். ஏசாயா 62:5 வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். சோ இது வந்து இஸ்ரவேலுக்கு சொல்றாரு. இஸ்ரவேலுக்கு வந்து மணவாளன் மணவாட்டி மீது எப்படி மகிழ்ச்சியா இருப்பாரோ அந்த மாதிரி உன் தேவன் உன் மீது மகிழ்ச்சியா இருப்பார். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஏன்னா அது தனி டாபிக், நம்ம தனியா படிப்போம். மணவாட்டி யாரு, பாடி ஆஃப் கிரைஸ்ட் யாரு, பாடி ஆஃப் கிரைஸ்ட் தான் மணவாட்டியா அப்படின்றது அது தனியா வசனங்களோட சேர்த்து எல்லாம் படிப்போம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு 99% சபைகள்ல நம்ம மணவாட்டின்னு சொல்றது வந்து ஒரு தவறான கான்செப்ட். அது வந்து அவங்க வந்து வேதத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சு படிக்காதனால எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குழப்பறனால அவங்க சொல்றது நம்ம மணவாட்டி சபை அப்படின்னு சொல்லிட்டு. மணவாட்டி என்பது தனியான இஸ்ரவேலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த இஸ்ரவேல் தான் மணவாட்டியா சேர்றது. நம்ம யார் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. அவர் தலையா இருக்க, நம்ம சரீரமா இருக்கும். இந்த சில வசனங்கள் வந்து இதுக்கு நம்ம டீட்டெயிலா படிப்போம். அப்ப இதனுடைய தெளிவு புரியும், யார் மணவாட்டி யாரு சரீரமாகிய சபைன்னு. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் வர்றதுனால இந்த இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அதை சொல்லியிருப்பேன். சரீரமாகிய சபை வேறு, அதற்கு பேசல இந்த காரியங்கள் எல்லாமே. இது வந்து யாரை குறித்து பேசுனா, மணவாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த சிதறடிக்கப்பட்ட 10 கோத்திரங்களையும் மறுபடியுமாய் அவர்களுக்காக இயேசு மரித்த பிறகு அவங்க அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல இருந்து விடுதலை ஆயிடுறாங்க. விடுதலை ஆனதுக்கு அப்புறமா அதே தேவன் அவர்களை மீண்டுமாய் மணவாளனா வந்து அவர்களை மணவாட்டியாக மீண்டுமாய் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் மீது மகிழ்ச்சியா இருப்பாரு. ஸோ இது வந்து வேதத்தினுடைய கான்செப்ட். இந்த ஒரு அடிப்படையான காரணத்துக்காக தான் தேவன் இயேசு இது மறுபடியுமாக இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு மறிக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப கடைசி இந்த ஒரு வசனத்தை திரும்ப நான் படிச்சு முடிச்சிடலாம். யோவான் இப்ப நல்லா புரியும், ஏன்னா இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் வந்ததுக்கு அப்புறம் இது ஈஸியா புரியும். யோவான் 11:51-52 ரெண்டே படிக்கிறேன். இதை அவன் சுயமாய், யார் காய்பா, சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக, அதாவது 2 கோத்திரத்துக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, 2 கோத்திரத்துக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும். ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து தள்ளிட்டாரு, அதனால மறுபடியும் சேர்க்கணும்னா அவரு மறித்தே ஆகணும். அங்க மறித்தாதான் ஒன்னா சேர்க்க முடியும், மறுபடியும் சேர்க்க முடியும். எப்படி சேர்க்க போறாரு, அவங்கள மறுபடியும் மனைவியா சேர்க்கல, மணவாட்டியா சேர்க்கிறாரு. இவரு மணவாளனா வரப்போறாரு. அது எப்ப நடக்க போகுதுன்னா ஃபியூச்சர்ல, இன்னும் இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் 10 கோத்திரம் இன்னும் சேர்க்கப்படல. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில அவரு மணவாளனா வர்றாரு. இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்ட 10 கோத்திரமும் சேர்த்து கூட்டப்பட போகுது. அப்ப ஒரே கோத்திரமான பிறகு எப்படி தேவன் வந்து இஸ்ரவேலை முதலாவது மணந்தாரோ அதே மாதிரி மணவாளனும் மணவாட்டியுமாக அவங்க 10 கோத்திரமும் வரப்போறாங்க. சோ இந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் அவரு மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக சாய்பா சொன்னார். ஓகேவா, இன்னைக்கு இது போதும். வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எதுனாலும் கேளுங்க. இன்னைக்கு மொத்தமா ஏற்கனவே ஃபுல்லா ஒரு ஸ்டடி முடிச்சாச்சு. டவுட்ஸ் இப்போ வரலனாலும் அப்புறம் வந்ததுனாக்கா ஒரு சின்ன நோட்டோ இல்லை ஈவன் வாய்ஸ் நோட் போட்டு விடுங்க. அது கேட்டாதான் நமக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும், என்கரேஜிங்கா இருக்கும்.
இல்லைன்னாக்கா ஒரு பிரதர் பேசுறாரு, மற்றவங்க எல்லாம் கேட்டுட்டு ஓகே ஆமின்னு சொல்லிட்டு போற மாதிரி. நம்மளும் வந்து டவுட் கேளுங்கன்றோம். ஏன்னா டவுட் கேட்டாதான் அது எந்த அளவுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கணும் தெரியும். ரெண்டாவது அதுல இருக்க டவுட் வரும்போது தான் எல்லாருக்குமே அது பெனிஃபிஷியலா இருக்கும். எல்லாருமே அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி படிச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரியமா இருக்கும். டவுட் கேட்கும் போது மற்றவங்களுக்கும் அது ஒரு மிகுந்த பலன் தரக்கூடியதா இருக்கும். ஒருத்தர் கேட்கிற ஒரு காரியங்கள். ஒரு சின்ன நானும் பிரதரும் ஓரளவுக்கு இந்த அளவு கத்துக்கிட்டு வந்தோம். அது எதுக்குனாக்கா எங்களுடைய ஒரு காமன் ஃப்ரெண்ட் கிரண் சொல்லிட்டு அவர் நிறைய கொஸ்டின் கேட்பார். அவரு வந்து ஒத்துக்க மாட்டாரு. எது கேட்டாலும் வந்து இல்ல பிரதர் நான் வந்து ஒரு 50% ஒத்துக்கிறேன், 20% ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஐயோ என்ன இவர் 50% தான் ஒத்துக்கிறாரு, எதனால இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா நாங்க 2 பேரும் போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா டிஸ்கஸ் பண்ணும்போது அவரு கேட்ட அந்த கொஸ்டினால நாங்க 2 பேருமே பெனிஃபிட் பண்றோம். அதனுடைய ரிசல்ட் தான் இந்த இதெல்லாம். சரிங்களா? அவரு நிறைய கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டு பதில் சொன்னாலும் பதில ஒத்துக்க மாட்டாரு. அவருக்கு கன்வின்ஸ் ஆகுற மட்டும் ஒத்துக்க மாட்டாரு. ஓகே ஒரு 75% புரிஞ்சிச்சு பிரதர் அப்படின்னாரு. என்னடா இது இன்னும் 25% இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா போய் டீப்பா கேட்டு அந்த மாதிரி அவர் கேட்கறதுனாலதான், அதனால அவருக்கு தான் எங்களுக்கு ஒரு டீச்சர்னே சொல்லலாம். டைரக்டா டீச் பண்ணலன்னாலும் கேள்விகள் கேட்கறது மூலமா எங்களை படிக்க வச்சாங்க, டிஸ்கஸ் பண்ண வச்சாங்க. அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறதுனால இது எல்லாருக்கும் பயனாகும். ஏன்னா அதை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம குரூப்ல போடும்போது எல்லாருக்கும் பயன். சரிங்களா? ஈவன் அப்படி இல்லாட்டி நம்ம குரூப்ல கூட நீங்க டைப் பண்ணலாம், இல்ல வாய்ஸ் நோட்டா கூட போட்டு விட்டீங்கன்னா அதை நம்ம அடுத்த வாரத்திலயும் இது வரைக்கும் கேட்காத இது ஒரு ரீசன் நான் இன்னைக்கு புதுசா நான் கேக்குறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு ரீசனுக்காக மரித்தார் அப்படின்றது ரொம்ப சேர்க்கறதுக்காக இல்ல. அது மாத்திரம் இல்ல, இந்த தள்ளுதல் சீட்டு அப்புறம் புருஷன் மறிக்கணும், இது இவ்வளவு போய் ரொம்ப அசுத்தலா இருக்குது. வேதத்தினுடைய மகத்துவங்கள் வேதத்தினுடைய மகத்துவங்கள் அவ்வளவு இருக்கு. நம்ம சூப்பர்ஃபிஷியல் பார்க்கும்போது அது ஒண்ணுமே புரியாது, அதனுடைய அந்த டேஸ்ட் தெரியாது. நம்ம ஆழமா போய் பார்க்கும்போது அதனுடைய டேஸ்ட் ரியல் ஃபீல் நமக்கு தெரியும். வேதத்தினுடைய அதான் வந்து ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட் அப்படி கர்த்தரை ருசித்து பாருங்கள் அப்படின்றது. ஜெசிந்தா என்ன சொல்லுமா? கேட்கல சரியா? ஸ்டீஃபன் சொல்லுங்க. ஸ்டீஃபன் அங்கிள் ஜெசி சொல்லுவாப்ல. ஜெசி சொல்லுமா. என்னது அங்கிள்? இதுபோ சொன்னீங்களே நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஸ்டீஃபன் உங்ககிட்ட நைஸா சொல்லி விட்டாரு போல. ஆமா ஆமா. டவுட் கேட்ட மாதிரி தெரியுது. அவங்க இங்க சரியான மழை அங்கிள், இடியும் மின்னலோட. அதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு மழையில நனைய போயாச்சு. ஓ அப்படியா? புது மழையில நனையக்கூடாதுமா. அதான் இன்னைக்கு லாஸ்ட்ல ஒரு சூப்பரான கான்செப்ட் சொன்னாங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அதான் நீ இருக்கேல நீ சொல்லுன்றாங்க. இல்ல இன்னும் நாங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க எங்களுடைய பைபிள் ஸ்டடியை முடிச்சுட்டு வந்த உடனே ஐயோ நம்ம இன்னும் எல்கேஜில தான் இருக்கமே, யூகேஜி கூட போலியேன்னு நினைப்பு வரும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குமா. காலேஜ்ல படிச்சிருவோம் சீக்கிரம். ஆமா இல்ல நாங்க வந்து இந்த எல்கேஜிலயே நாங்க 1ஆம் கிளாஸ் போனோம்னு தெரிஞ்சோம்னாக்கா அந்த ஃப்ரெண்டு கிரண் வந்து எங்களை மறுபடியும் எல்கேஜி இழுத்து வந்துருவாரு. அதனால இன்னும் ஒரு 3 வருஷமா நாங்க வந்து எல்கேஜிலே தான் இருக்கோம். அதுக்கு நீங்களும் எங்களை வந்து இல்ல நர்சரி ஸ்கூலுக்கு அனுப்பணும். கேள்வி கேட்கற மூலியமா நாங்க இன்னும் நிறைய இது ஏன்னா நிறைய காரியங்கள் நாங்க படிச்சது வந்து அவருடைய கேள்வினாலதான். ரொம்ப ஒரு அவர் கேள்வி கேட்டு போயிடுவார். அவரை பத்தி கவலையே இல்லை. பதில் சொன்னோம்னாக்கா இல்ல பிரதர் 25% தான் அக்ரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவருக்கு அதே மாதிரி கார்த்திகேயன் நிறைய கேள்விகள் கேட்டுட்டார். கார்த்திகேயன் எப்பவுமே ஒரே ஒரு கேள்வி தான் கேள்வி வரும். ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம், கேள்வி நிறைய வரும். கார்த்திகேயன் வந்து இன்னும் ஒரு கிரியா கேட்டலிஸ்ட். அவர் கேள்வி கேட்டுவாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து கேள்வி கேட்பாரு. அதுலயும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவது மூலமா தான் நாங்கள் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க கேள்வி கேட்கறது வந்து எங்களுக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்குமே உதவியா இருக்கு. சரிங்களா? 7:45 ஆயிடுச்சுமா. 7:45 ஆயிடுச்சு. கேள்வி கேட்டுட்டோம். கேள்வி கேட்டுடுமா? இது எப்படி நீங்க
2 பேரும் இந்த விஷயத்தை எங்க போய் எல்லாம் தேடி எடுத்துட்டு வரீங்க? எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத காரியம் எங்கேருந்து எடுத்துட்டு வரீங்க? அது சொல்லுங்க. வீட்ல உட்கார்ந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாக்கா இல்ல, கத்துறீங்க. நாங்களும் தான் படிச்சிருக்கோம். இந்த டியூட்ரானமி படிச்சிருக்கோம். இது இந்த 2 பேரும் அளவுக்கு வீட்ல பண்றீங்கன்னா 2 பேரும் திட்டு வாங்குறதா வருது வீட்டுல. அதுக்கும் பதில் சொல்லுங்க. 2 பேரும் எங்கேயோ போய் தேடி எடுத்துட்டு வரீங்க நீங்க. நாங்களும் டியூட்ரானமி எத்தனை பேர் படிச்சு இதுக்கும் எங்களால முடிச்சு ஏன் போட முடியல? அது எப்படி நீங்க மாத்திரம் அதுக்கு ஒரு புக் ஆக்சுவலி நானும் அதுல ஒரு பாட்டு சொல்றேன். அது ஆக்சுவலி மத்தவங்களுக்கு பார்த்தா மேட்னஸ். ஓகே, இவங்க 2 பேருமே சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க. ஆனா அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கான்வர்சேஷன் என் கூட ரன் ஆகும். ஓகே, சோ இவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இவங்களுக்கு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துட்டு 2 பேருமே டுவெல் பண்ணுவாங்க. இது எப்படி, இது எங்க அங்கேன்னு. அப்புறமா ராணியோடைய என்ன சொல்றது எல்லாமே பாப்பாங்க. அதுல இருந்து இவங்க 2 பேருக்கும் புதுசா ஒரு இன்னோவேஷன் ஐடியா இருக்கும். அத 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அத திருப்பியும் பைபிள்ல ரெஃபர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவுட் சைட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு இது மேட்னஸ். என்ன, நான் அவர் கூட ஒரு வருஷம் அதை பார்த்திருக்கேன். இல்ல, அதாவது என்னன்னா சிஸ்டர், எனக்கும் சரி பிரதருக்கும் சரி ட்ரெடிஷ்னலா நாங்களும் பைபிள் படிக்கிற மாதிரி அப்படியே சும்மா மேலோட்டமா படிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இந்த ராட்னின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மெசேஜஸ் எல்லாம் கேட்கும்போது அவருடைய எஃபர்ட், அவர் படிக்கிற பேட்டர்ன் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரி படிக்கணும்னு தோணுச்சு. அப்போ இந்த ரைட் டிவிஷன் எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒன்ஸ் அந்த ரைட் டிவிஷன் நம்ம இந்த டூல்ஸ் பண்றோம் இல்லையா, இந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் தெளிவா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இது எந்த ரகசியமோ இல்லை, எப்படியுமே கிடையாது. நம்ம பைபிள்ல படிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு அதிகாரத்தை பாக்குறோம்னா நம்ம மைண்ட் அப்படியே அனலைஸ் பண்ணிடும். டக் டக் டக்னு சார்ட்டா போட்டுரும். இது யாருக்கு சொல்லியிருக்கு, இது எங்க சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்றது. ஏன்னா நம்ம பைபிள் படிக்கிற பேட்டர்னே அப்படி மாறிடும். நானும் பிரதரும் சில டைம்ல ஒரு அதிகாரம் தாண்டறதுக்கு மாசக்கணக்காலாம் எடுத்திருக்கோம். ஒன்னும் இல்ல, ரோமர் படிக்க ஆரம்பிச்ச 2 பேரும் முதல்ல ஒரு 10 அதிகாரம் வர்றதுக்கு 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆகும்போது இல்ல கோட்டெல்லாம் கலைக்க நம்ம திரும்பவும் நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும், திரும்ப முதல்ல போயிடுவோம். ஸோ அப்ப அந்த படிக்கக்கூடிய அந்த ஒரு அனலைஸ் பண்ணி படிக்கிறதனுடைய பேட்டர்ன், அந்த சிஸ்டம் இந்த ரைட் டிவிஷன் எவ்வளவு புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டடி ஆஃப் பேட்டர்ன் அந்த இதுவே மாறிடும். வேதத்துல நம்ம பாக்குறதும் அந்த அனலைஸ் பண்றதுமே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் மெயினா இந்த பைபிள் ஸ்டடியில ரைட் டிவிஷன் டூல்ஸ் எடுக்கிறதுக்கான நோக்கமே. இது முடிச்சாச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிற அளவில் ஆயிரும். ஏன்னா அந்த நம்ம படிக்கும் போதே அந்த ஒரு தெளிவான ஒரு காரியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும், எப்படி படிக்கிறது அப்படின்றது உன்னுடைய ஆழம். ஸோ அது ஒரு இருக்கு. ரொம்ப ஆக்சுவலா நாங்க 2 பேருமே ஒரு ஸ்பெஷல் புக் ஒன்னு வச்சிருக்கிறோமா. அந்த புக் தான் எங்களுக்கு முக்காவாசி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணும். அந்த புக் பேர் சொல்லுவாங்களா? பைபிள். ஆனா நம்ம இப்ப ராட்னிக்காக, ராட்னி வைஃப்காக கூட நம்ம ப்ரே பண்ணோம். ஏன்னா ராட்னி ரொம்ப சிக்கா இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு ராட்னி. சரி, 7:40 ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, யாராவது ஒருத்தர் ப்ரே பண்றீங்களா? ஷார்ட்டா நான் ப்ரேயர் பண்ணவா? நல்ல தகப்பனே, தேவரீரப்பா, இந்த அருமையான மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். தேவரீரப்பா, உங்களுடைய மகத்துவத்தையும் வேதத்தின் ஆழங்களையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதை புரிந்து கொள்ளும் பொழுது அப்பா நாங்கள் ஆச்சரியப்பட்டு போகின்றோம் கர்த்தாவே. அப்பா அதனுடைய ஆழங்கள், மகத்துவங்கள், அப்பா தேவரீருடைய ஞானம், அப்பா கிரியைகளை நாங்கள் நினைக்கும் பொழுது அப்பா எங்கள் புத்தி கேட்டாத காரியங்களை தேவி நீர் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அவற்றை கூட விளக்க, புரிந்து கொள்ள, அதை மற்றவர்களோடு கூட பகிர கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் அப்பா எங்களுக்கு கிரியா ஊக்கியாக அப்பா தேர்ச்சி பெற உதவியா இருக்கிற அருமையான சகோதரர் ராட்னிக்காக வேண்டிக்கிறோம். அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார், அவர் மனைவியும் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். வயதான காலத்தில் அப்பா ஒரு துணையும் இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காக வேண்டி கூட ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கிரணுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம், கிரண் கேட்ட கேள்விகளுக்காக வேண்டி ஜெபிக்கின்றோம். பிரதர் பிரசன்னகுமார் அவருடைய உதவினால இந்த ஜூம் எல்லாத்தையும் நாங்கள்
அவருக்காக அவருடைய குடும்பத்துக்காகவும் விசேஷமாக அவருடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் இதை இன்னும் அப்பா நாங்கள் அதிகமாகவும் பயத்துடனும் ஒரு சின்சியராக இந்த கூட்டங்களை இதை நாங்கள் படித்து நடத்த தேவி திருவை பாராட்டும். எல்லா துதி கன மகிமையும் தேவரீரும் ஒருவருக்கையே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த நல்ல தகப்பனே, ஆமென். ராஜ்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரி. ராஜ்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Hallelujah, hallelujah, ஸ்தோத்திரம். Thank you for all of எப்படிமா இருக்கிற